எபிசோட் 16. மேகாவிற்கு மெல்ல வலி ஏற்படத் தொடங்கியது. மேகாவை சுற்றி காற்று வேகமாக சுழல ஆரம்பித்தது. சில நொடியில் அந்த காலில் பெரும் வலி பரவத் தொடங்கியது. 2 வருடத்திற்கு முன் முதலில் காலில் அடிபட்ட போது ஏற்பட்ட அதே வலியை இப்போது மீண்டும் உணர்ந்தாள் மேகா. சில்வர் ஊசிகள் காலின் சதையை கெட்டியாக பிணைத்திருந்தது. மேகாவின் அக்கு பாயிண்ட் வழியே காற்றில் சுற்றி கொண்டிருந்த ஆராக்கள் உள்ளே நுழைந்தது. மேகாவின் உடல் வேகமாக அதிரத் தொடங்கியது. இது இது என முணுமுணுத்துக் கொண்டிருக்க மேகாவின் உடல் முழுவதும் கூசுவதை உணர்ந்தாள். தண்ணீர் போன்ற பரிசுத்தமான ஆரா உடலில் பரவுவதை தெளிவாக பார்த்தாள் மேகா. மேகாவின் காலில் வலி குறையத் தொடங்கியது. என்னால நம்ப முடியல, இது உண்மையா என தன்னை அறியாமல் மேகா முனகிக் கொண்டிருக்க சில்வர் ஊசிகளை ஒவ்வொன்றாக பிடுங்கினான் ஜீவா. மேகா உடல் மெல்ல தளர்ந்து கால்கள் லேசாக இருப்பதை உணர்கிறாள். அவ்வளவுதான், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் என ஜீவா குரல் அமைதியாக ஒலித்தது. மேகா உடல் முழுவதும் தளர்ந்து போயிருப்பதை உணர்கிறாள். இதற்கு முன் அனுபவிக்காத ஒரு புதுவித உணர்வை இப்போது உணர்ந்தாள் மேகா. சொல்ல முடியாத ஒரு இனிமையான உணர்வு மேகாவின் கால்களில் பரவியது. மிகுந்த வறட்சியில் நடந்து கடலில் கால் நனைப்பது போல் உணர்ந்தாள். காலில் கட்டியிருந்த சங்கிலி இப்போது கடந்து விட்டதாக அவள் மனம் நினைக்க கால்கள் வலிமையாக துடிப்பதை உணர்ந்தாள் மேகா. என் கால், நான் இதை எதிர்பார்க்கல என கால்களை ஆச்சரியமாக தொட்டு பார்த்து கண்களை விரித்தாள் மேகா. சார், ரொம்ப தேங்க்ஸ் என தரையில் வேகமாக மண்டியிட்டு வணங்கினாள் மேகா. மேஜிக் ஸ்கூலின் பெஸ்ட் டீச்சர் கூட செய்ய முடியாததை ஒரு வர்ஸ்ட் டீச்சர் செய்தது மேகாவை வியக்க வைத்தது. சில நிமிடம் முன் மேகா விலக நினைத்த ஆசிரியர் அவள் வாழ்க்கையையே புரட்டி போட்டதை நினைத்து நம்ப முடியாத வியப்பை வெளிப்படுத்தினாள் மேகா. சார், நிஜமா நீங்க கிரேட். உங்க ஸ்டூடெண்டா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என தலை குனிந்து வணங்கினாள் மேகா. உன்னோட நன்றிய ட்ரெயினிங்ல காட்டு. இப்ப நீ பெர்ஃபெக்ட்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். வெளியே போய் ட்ரெயின் பண்ணு. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லு என நம்பிக்கையாக ஜீவா கூறினான். ஓகே சார் என பணிவாகச் சொல்லி வெளியே போகும்போது மேகா, ரிஷிய உள்ள வர சொல்லு என ஜீவா கூறினான். மேகா உள்ளே சென்றதும் என்ன நடக்கிறது என 4 மாணவர்களும் பார்த்துக் கொண்டிருக்க திடீரென ரிஷி பொறுமையை இழந்து கடுப்புடன் வெளிப்படையாக ஜீவாவை வசைப்பாடி புலம்பினான். நான் எவ்வளவு டேலண்டான ஸ்டூடெண்ட் தெரியுமா? 100 ரேங்க்ஸ்குள்ள இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் என்ன செலக்ட் பண்ண ரெடியா இருந்தாங்க. ஆனா ரத்தோர் சார் இந்த அடி முட்டாள் கிட்ட பந்தயத்துல தோத்து என்ன இவங்கிட்ட தள்ளி விட்டுட்டாரு. இவன் தான் இந்த ஸ்கூல்லயே லாஸ்ட் மாஸ்டர். இவங்கிட்ட ட்ரைன் பண்ணா நான் உருப்பிட்ட மாதிரிதான் என ரிஷி கடுப்பாக சொல்லிக் கொண்டிருக்க, என்ன இப்படி சொல்ற? எல்லாரும் சொல்ற அளவுக்கு அவர் வர்ஸ்டா தெரியலையே என மாதேஷ் குறுக்கிட்டு கூறினான். என்ன, அந்த அளவுக்கு வர்ஸ்டா தெரியலையா? மத்தவங்க சொல்றதை விட வர்ஸ்ட் இவன். நீ நம்பலேனா உள்ள போன மேகா வெளியே வரும்போது அவ மூஞ்ச பாரு, உனக்கே தெரியும் என ரிஷி உறுதியாக கூறினான். நீ சொல்றதுல எனக்கும் நம்பிக்கை இல்ல. என்னோட வீக்னஸ கண்டுபிடிச்சு என் பவரை 2 மடங்கா இன்க்ரீஸ் பண்ணாரு. இப்ப என்னால கான்பிடென்டா ஈட்டிய வீச முடியுது. அதுக்கு ஜீவா மாஸ்டர் தான் காரணம் என அஜய் குறுக்கிட்டு கூறினான். நீங்க 2 பேரும் சீக்கிரம் அவன் யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க. அப்படி தெரியலனாலும் நான் தெரிஞ்சுக்க வைப்பேன். இப்ப மேகா வரட்டும். அவன் முகம் வாடி இருக்கிறத பார்த்து நான் சொல்றது சரின்னு தெரிஞ்சுக்கங்க சின்ன பசங்களா என சிரித்துக் கொண்டிருக்கும் போதே மேகா கதவை திறந்து கொண்டு உற்சாகமாக வெளியே வந்தாள். மேகா எதையோ சாதித்த சந்தோஷம் முகத்தில் நிரம்பி இருந்தது. மேகா உள்ளே நுழையும் போது இருந்த முகத்திற்கு நேர்மாறாக ஒரு மகிழ்ச்சி பொங்கியதை பார்த்து ரிஷி அதிர்ச்சியானான். என்ன ரிஷி, ஏதோ ஜோசியக்கார மாதிரி அவ்வளோ நம்பிக்கையா சொன்ன, இப்ப என்ன துரு துருன்னு முழிக்கிற என மாதேஷ் நக்கலாக சொல்லி சிரிக்க அஜயும் சிரித்தான். ஆமா மாதேஷ், மேகா இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா ஜீவா சார் முக்கியமான ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பார் போல. இல்லனா இவ்வளோ சந்தோஷத்தை அவ முகத்துல பார்க்க முடியாது என அஜய் சொல்ல ரிஷி மேலும் கடுப்பாக முகத்தை சுருக்கினான். ரிஷி, மாஸ்டர் உன்னை உள்ள வர சொன்னாரு என செய்கை செய்து சத்தமாக மேகா கூறினாள். என்னையா என அதிர்ச்சியாக கேட்டான் ரிஷி. நீயேதான், உள்ள போ என சொல்லி
அவள் இருக்கையில் அமர்ந்தாள் மேகா. என்கிட்ட என்ன சொல்றான்னு நானும் பாக்குறேன். இதுதான் ஜீவாவை பாக்குற லாஸ்ட் டே. நம்ம முடிவை சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியதுதான் என முணுமுணுத்துக் கொண்டு எழுந்து நடந்தான் ரிஷி. மாஸ்டர் என சைகை செய்து தலையை உயர்த்தி விரைப்பாக நின்றான் ரிஷி. நீ செய்ய போற கருந்தேள் மெத்தட் ஒன்னும் அவ்வளோ ரிஸ்க் இல்ல, பாத்துக்கலாம். உன்னோட பொசிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணுனா கரெக்டா வரும்னு நினைக்கிறேன் என ஜீவா இயல்பாக கூற, என்ன சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி நான் கருந்தேள் மெத்தட் யூஸ் பண்ணுவேன்னு எப்படி தெரியும் என நம்ப முடியாத பார்வையில் கேட்டான் ரிஷி. ஜீவா எப்படி இதை சரியாக கூறினான் என ரிஷியின் மூளைக்கு எட்டவில்லை. ஏனென்றால் ரிஷி எப்போதும் ஃப்ளவர் ஃபைட் முறையை தான் வெளிப்படுத்தி இருக்கிறான். ஜீவாவுக்கும் ரத்தோருக்கும் நடந்த போட்டியில் கூட ஃப்ளவர் ஃபைட் முறையைத்தான் ரிஷி வெளிப்படுத்தினான். கருந்தேள் ஃபைட் முறைதான் ரிஷியின் கனவு. அதை யாருக்கும் தெரியாமல் பயிற்சி எடுத்து வந்தான். ஜீவா இந்த விஷயத்தை சொன்னதும் கதிகலங்கி நின்றான் ரிஷி. சார், உங்களுக்கு எப்படி தெரியும் என தயங்கிக் கொண்டு கேட்டான் ரிஷி. இன்விசிபிள் டெஸ்டினி புக் தான் உன்னோட அதிர்ச்சிக்கு காரணம். ஆனா அதை உங்ககிட்ட சொல்லவா முடியும் என மனதில் நினைத்துக் கொண்டு, உன்னோட ஃப்ளவர் ஃபைட் பஞ்சில லைட்டா கருந்தேள் ஃபைட் சாயல் தெரிஞ்சது, அதான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன் என ஜீவா இயல்பாக கூறினான். ரிஷி எதுவும் சொல்லாமல் ஆச்சரியமாக ஜீவாவை பார்த்தான். ஜீவா சொல்வதில் கொஞ்சம் கூட ரிஷிக்கு உடன்பாடில்லை. ஃப்ளவர் ஃபைட் முறைக்கும் கருந்தேள் ஃபைட் முறைக்கும் நேர் எதிர் இயல்தான் இருக்கும். இரண்டுக்கும் எந்தவித ஒற்றுமையும் இல்லை. மேலும் ரத்தோர் ஜீவாவை விட சிறந்த மற்றும் முன்னணியில் உள்ள மாஸ்டர். அவருக்கே தெரியாத ஒன்று எப்படி அவரை விட கீழ்நிலையில் இருக்கும் ஜீவாவிற்கு தெரியும் என ரிஷி மனதில் ஒரே நேரத்தில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. ரிஷி அதிர்ச்சியில் இருக்கும்போது ஜீவா தொடர்ந்து பேசினான். உன்னோட கருந்தேள் ஃபோர்ஸ் நல்லாதான் இருக்கு. ஆனா நீ பஞ்ச் பண்ணும்போது உன்னோட அக்கள்ல பெயின் வருமே, அந்த இடத்துல அரிப்பு கூட வரும், கரெக்டா என ஜீவா கேட்க ரிஷி கைகள் நடுங்கியது. ஒரு பேயைப் போல் ஜீவாவை பார்த்து கண்களை ஆழமாக விரித்து, இது இது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என அதிர்ச்சியாக கேட்டான் ரிஷி. இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நீ தப்பா ட்ரெயின் பண்ணிருக்க, அதான் ஒரே ரீசன். இன்னும் 3 வருஷம் நீ இந்த ட்ரைனிங்க கண்டினியூ பண்ணிருந்தா உன் கை நிரந்தரமா யூஸ் இல்லாம போயிருக்கும். எனிவே இப்போ நான் பாத்துக்கிறேன் என கையை விரித்து கூறினான் ஜீவா. ரிஷி திருவென முடித்தான். என்ன இதுக்கே ஷாக் ஆகிற? நீ நைட்ல தூங்கும் போது உன் உடம்பு விரைப்பா இருக்குமே, கரெக்டா என கை நீட்டி ஜீவா கேட்டான். மாஸ்டர் என தலை அசைத்தான் ரிஷி. உண்மையில் ரிஷிக்கு இரவில் உடல் முழுதும் விரைத்து போகும். இவ்வளவு நாட்களாக அது பயிற்சி செய்வதால் வருகிறது என நினைத்தான். ஆனால் இப்போது ஜீவா வார்த்தைகளை கேட்டு உறைந்து நின்றான் ரிஷி. இந்த கருந்தேள் பிராக்டிஸ் ஒருத்தனுடைய உடம்ப தேள் போல வலிமையா மாத்தும். உடம்பு முழுக்க செயல்படும், அதோட வலிமை பரவும். நீ ஸ்டேஜ் 4 ஃபைட்டரா இருந்தா உன் உடம்புக்கு இந்த வலிமையை தாங்குற பலம் இருக்கும். ஆனா நீ ஸ்டேஜ் 3ல தான் இருக்க, உன் உடம்பு பலவீனமா இருக்கு. நீ கருந்தேள் ட்ரைனிங்க தொடர்ந்து பண்ணுனா உன் நிலை கண்டிப்பா மோசம் ஆகும். நீ லெஃப்ட் ஹேண்ட யூஸ் பண்ண மாட்டேனாலும் உன்னுடைய ஸ்ட்ரெங்க் லெஃப்ட் ஹேண்ட் தான். ஆனா நீ உன்னுடைய ரைட் ஹேண்ட்ல ட்ரைனிங் பண்ற, அதான் உன்னால அந்த வலியை தாங்க முடியல, உன் உடம்பு வெறச்சு போயிருது என ஜீவா சொல்லி முடிப்பதற்குள் தரையில் மண்டியிட்டு தாரை தாரையாக கண்ணீர் விட்டான் ரிஷி. ஜீவா சொன்ன அனைத்தும் அப்பட்டமான உண்மை என்பதால் ரிஷி கண்ணீரை மட்டும் பதிலாக கொடுத்தான். பலமுறை ஜீவாவுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்ததாக நினைத்த ரிஷிக்கு இப்போது அதிர்ஷ்டம் இவ்வளவு நேரம் வேலை செய்யாது எனவும் தனக்கு முன்னால் இருப்பவர் ஸ்பெஷலிஸ்ட் எனவும் புரிந்து கொண்டான் ரிஷி. ஜீவாவை மாஸ்டராக கொண்டதற்கு பெருமைப்பட்டு ஆனந்த கண்ணீரும் ரிஷி கண்களில் பொங்கியது. மாஸ்டர், நீங்க தான் எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லணும் என பணிவாக கேட்டான் ரிஷி. ஜீவா சில நிமிட யோசனைக்கு பின், இத பத்தி நீ கவலைப்படாத, போய் உன் ட்ரைனிங்க கண்டினியூ பண்ணு, நான் இதுக்கு ஒரு யோசனை சொல்றேன் என சொல்ல ரிஷி தலை குனிந்து எழுந்து வணங்கினான். இப்போ மோனாவை உள்ள வர சொல்லு என ஜீவா சொல்ல ரிஷி தலையசைத்து வெளியே சென்றான். ரிஷி அறையை விட்டு வெளியே வரும்போது மோனா, அஜய், மாதேஷ் மூவரும் ஒன்றாக வெறிக்க வெறிக்க பார்த்தனர். என்ன ரிஷி,
நினைச்ச மாதிரி எஸ்கேப் ஆயிட்டியா? இனி வேற மாஸ்டர் தேடணுமா என மாதேஷ் சிரித்துக் கொண்டு கேட்டான். என்னது எஸ்கேப்பா? நான் ஏன் எஸ்கேப் ஆகணும்? நான் எதுக்கு வேற மாஸ்டரை தேடணும்? என்னுடைய பெஸ்ட் ஜீவா மாஸ்டர் இருக்கும்போது அந்த கடவுளே வந்தாலும் கண்டுக்க மாட்டேன் என ரிஷி தலையசைத்து கூறினான். மாதேஷ், இவன் நிஜமாவே ரிஷியா இல்ல வேற எவனும் மாறுவேஷம் போட்டு வந்திருக்கானா என அஜய் குழப்பமாக கேட்க, ஆமா அஜய், அதான் எனக்கும் தெரியல. என்னென்ன டயலாக் எல்லாம் பேசுனா நான் கூட நம்பிட்டேன். இப்ப வந்து மாத்தி பேசுறானே, இவன் தோசைய திருப்பி போடல, தோசை கல்லையே திருப்பி போட்டுட்டான் என நக்கலாக கூறினான் மாதேஷ். சரி சரி, நான் பேசினதெல்லாம் மறந்துருங்க. சின்ன பையன் தெரியாம பேசிட்டேன். மோனா, நெக்ஸ்ட் நீ என சொல்லிவிட்டு இருக்கையில் அமர்ந்தான் ரிஷி. ஜீவாவை அறையில் சந்தித்து வந்த இருவரின் முகத்திலும் ஒருவித மாற்றத்தை பார்த்தாள் மோனா. கண்டிப்பாக ஜீவாவிடம் ஏதோ திறமை இருப்பதாக நினைத்தாள் மோனா. இருந்தாலும் மமூட் சொன்ன வார்த்தைகளும் அவள் மனதில் இருந்தது. மோனா அறையில் நுழைந்ததும் ஜீவாவை பணிவாக வணங்கினாள். டேக் யுவர் சீட் என சைகை காட்டி கூறினான் ஜீவா. மோனா இருக்கையில் அமர்ந்த மறுநொடி, மாஸ்டர், என்னோட பிரச்சனையை கிளியர் பண்றேன்னு சொன்னீங்க. ஜீவா மெல்ல புன்னகைத்து, உன்னோட உடம்புல இருக்கிற பிரச்சனையை சரி பண்றது ரொம்ப ஈஸி என சாதாரணமாக கூறினான். உண்மையில் மோனாவின் உடலில் இருக்கும் பிரச்சனையை பெரிதாக ஜீவா பொருட்படுத்தவில்லை. மோனாவுக்கு எந்த நோயும் இல்லை. அவள் உடல் மிக தூய்மையானது. அவளுக்கு அதீத ஆற்றல் உண்டு. அதை சரியாக இயக்கினால் வலிமை அதிகரிக்க முடியும். இந்த நகரில் யாரும் இதை சரியாக கண்டுபிடித்து ஆலோசனை சொல்லாமல் விட்டதால் மோனா அதை பிரச்சனையாக நினைத்து ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டாள். மோனா, உனக்கு இருக்கிறது பிரச்சனையே இல்லை. உன்னோட உடல் தூய உடல். அதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும், கவலைப்படக்கூடாது என ஜீவா சொல்ல, என்ன சார் சொல்றீங்க? அப்ப எனக்கு இருக்கிற பிரச்சனை என சந்தேகமாக கேட்டாள் மோனா. எல்லா பெண்களையும் விட உன்னோட உடல் தூய்மையான மென்மையான உடல். உன் சின்ன வயசுல இதனால எந்த பிரச்சனையும் வந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனா உன் உடல் வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா ஹார்மோன்ஸ் உன் தூய உடலை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. உன் மனச மீறியும் உன்னோட பெண்மை உணர்வு உன்னை பலவீனமாக்குது. சாதாரண பெண்களுக்கு இந்த பிரச்சனை வரும், ஆனா அதை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா உன்னோட தூய உடல் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம உனக்குள்ள ஒரு சேஞ்ச் வருது. இதான் உன் பிரச்சனை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது சாதாரண விஷயம்தான் என ஜீவா பொறுமையாக கூறினான். சார், நீங்க சொல்றது உண்மையா? என்னோட உடல் தூய உடலா என திடுக்கிட்டாள் மோனா. ஏனென்றால் யாரும் இதை அவளிடம் சொல்லியது இல்லை. ஜீவா சொல்வது போல் மோனாவின் ஆசைகள் அவளை பலவீனமாக்கியது. உன்னோட ஃபைட் மெத்தட் வெள்ளை ஜெட் திறன். இது நல்ல ஃபைட் மெத்தட் தான், ஆனா இது உனக்கு செட் ஆகாது. வேற மெத்தட நீ ட்ரை பண்ணுனா ஒரு மாற்றம் வரும் என ஜீவா சொல்ல, சார், உங்களுக்கு எப்படி நான் வெள்ளை ஜெட் மெத்தட யூஸ் பண்றேன்னு தெரியும் என அதிர்ச்சியாக கேட்டாள். வெளியில் இருக்கும் மமூதிற்கு கூட இதை பற்றி துல்லியமாக தெரியாது. அப்படி இருக்கும்போது இதை எதிரில் இருக்கும் இந்த மாஸ்டர் எப்படி சொல்கிறார் என தலை 45 டிகிரி கோணத்தில் சாய்த்து ஜீவாவை ஆச்சரியமாக பார்த்தாள். உன்னோட பிரச்சனையை கண்டுபிடிச்ச எனக்கு உன்னோட ஃபைட் மெத்தட கண்டுபிடிக்க முடியாதா என்ன என சிரித்துக் கொண்டே கூறினான் ஜீவா. சார், அப்ப இதுக்கு சொல்யூஷனும் உங்களால சொல்ல முடியும் தானே? பிளீஸ் சொல்லுங்க. நான் வேற ஃபைட் மெத்தட் யூஸ் பண்ணுனா இந்த பிரச்சனை வராதா என வேகமாக கேட்டாள் மோனா. கண்டிப்பா. ஆனா உன்னோட வலிமையை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஒரு மெத்தட கண்டுபிடிக்கணும். உன்னோட ஹார்மோன்ஸ் உன்னோட ஆசைய வலிமையா மாத்தும். உன் தூய உடல் இன்னொரு ஃபைட் மெத்தட ஈஸியா அடாப்ட் பண்ணும். அது எந்த மெத்தட்னு நான் லைப்ரரியில ரெஃபர் பண்ணி சொல்றேன். அது வரைக்கும் இந்த பிரச்சனையை பத்தி யோசிக்காம ரிலாக்ஸ்டா இரு என நம்பிக்கையாக கூறினான் ஜீவா. தேங்க்யூ மாஸ்டர் என தலை குனிந்து மகிழ்ச்சியாக கூறினாள் மோனா. ஜீவா மோனாவின் பிரச்சனைக்கு தீர்வை சொல்லாமல் இருந்தாலும் குறைந்தபட்சம் அதற்கான காரணத்தை சொல்லிவிட்டதால் பெரும் மன நிம்மதியுடன் மனதில் இருந்த பாரம் முழுவதும் இறங்கியது போல் உற்சாகமாக எழுந்தாள். மோனா, இத பத்தி இனி யோசிக்காத. டூ சம் அதர் திங்ஸ். அஜய உள்ள வர சொல்லு என சைகை காட்டி மெதுவாக கூறினான் ஜீவா. இந்த நேரத்தில் மேஜிக் ஸ்கூலில் இன்னொரு தளத்தில் ஒரு உயரமான மாணவன் கம்பீரமாக நடந்தபடி பின்னால் திரும்பி, என்ன ப்ரொஃபசர் சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா
என ஆச்சரியமாக கேட்டான். நான் சொல்றது உண்மைதான் தர்ஷன். உன்னோட சிஸ்டர் மேகா அந்த ஜீவா கிட்டதான் ஸ்டூடெண்டா சேர்ந்திருக்கா என உறுதியாக மீண்டும் கூறினார் அந்த வயதான ஆசிரியர். தர்ஷன் மேகாவின் அண்ணன், மேஜிக் ஸ்கூலின் சிறந்த மாணவன், மிக பெரும் ஆசிரியரின் மாணவன் தர்ஷன் வயதான ஆசிரியரை அதிர்ச்சியாக பார்த்து, என்ன சொல்றீங்க? எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 0 வாங்கி லாஸ்ட் கிரேட்ல இருக்கிற ஜீவாவா என கோபமாக தர்ஷன் கேட்க, அவனேதான் தர்ஷன், அவன்தான் இப்போ உன் தங்கச்சியோட மாஸ்டர் என அழுத்தமாக கூறினார் அந்த வயதான புரொஃபசர். என்ன சொல்றீங்க நீங்க? கண்டிப்பா என் தங்கச்சியை ஏமாத்திதான் சேர்த்திருப்பான் அந்த பொறம்போக்கு. என் தங்கச்சியை ஏமாத்தினா என்ன ஆகும்னு நான் காட்டல. என் பேரு தர்ஷன் இல்ல என சொல்லிக் கொண்டு வேகமாக ஜீவா வகுப்பறையை நோக்கி நடந்தான் தர்ஷன். எபிசோட் 17. நகரில் உள்ள 4 பெரிய குடும்பங்களில் ஒன்றுதான் தர்ஷனின் குடும்பம். தர்ஷன் குடும்பத்திற்கு வீரம் அவர்கள் வம்சத்திலேயே ஊறிப்போன ஒன்று. மேஜிக் ஸ்கூல் பிரின்சிபால் கூட தர்ஷன் குடும்பத்திடம் தலை வணங்கி மரியாதை செலுத்துவார். அப்படி இருக்கையில் மேஜிக் ஸ்கூலிலேயே வர்ஸ்ட் மாஸ்டர் தன் சகோதரிக்கு பாடம் எடுப்பதை தர்ஷனால் ஜீரணிக்க முடியவில்லை. இந்த பள்ளியில் பலர் பலவிதமாக ஜீவா பற்றி சொல்லிய அனைத்தையும் கேட்டிருந்த தர்ஷனுக்கு அடக்க முடியாத கோபம் வந்தது. பலர் தர்ஷனை கேலி செய்து அவமானப்படுத்துவார்கள் என்பதால் இதற்கு ஒரு முடிவு கட்ட கோபமாக ஜீவா வகுப்பறையை நெருங்கினான் தர்ஷன். ஜீவா வகுப்பறைக்கு வெளியில் மமூத் வெள்ளை நிற சால்வையில் உடலில் உள்ள காயத்தை மறைத்து தலையிலும் கையிலும் கட்டுடன் நின்றான். நீங்க லார்டோட பையன் தர்ஷன் தானே என ஆச்சரியமாக கேட்டான் மமூத். தர்ஷன் பெரிய குடும்ப வாரிசு, மேலும் மேஜிக் ஸ்கூலின் புகழ்பெற்ற மாணவன் என்பதால் இயல்பாகவே மமூதிற்கு அவனை தெரிந்திருந்தது. யார் இவன்? ஒரு மார்க்கமாயிருக்கா, தலை கையை எல்லாம் கட்டு போட்டு இருக்கான் என நினைத்து தர்ஷன் புருவத்தை உயர்த்தி, ஆமா நீங்க என குழப்பமாக பார்த்தான். ஜீவாவிடம் நேற்று அடி வாங்கியதில் தலையில் போட்டிருந்த கட்டு மமூத் அடையாளத்தை சரியாக பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. நான் தான் மமூத். மமூத், நீங்க மோனாவோட பாடிகார்டு தானே? என்னாச்சு உங்களுக்கு? என்ன காயம் இது என புருவத்தை உயர்த்தி கேட்டான் தர்ஷன். நேத்து ட்ரைனிங்ல ஆன காயம்தான் இது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இத விடுங்க. நீங்க எங்க இந்த பக்கம் என கேட்டான் மமூத். என்னோட சிஸ்டர் மேகா இந்த உருப்படாத ஜீவா கிட்ட ஸ்டூடெண்டா சேர்ந்திருக்கா, அதான் அவனை ஒரு கை பார்க்கலான்னு வந்தேன் என கோபமாக கூறினான் தர்ஷன். என்னது, உங்க சிஸ்டரா? என்ன சொல்றீங்க? உங்க சிஸ்டர் கண்டிப்பா உங்க அளவுக்கு வலிமையா இருக்கணும். எப்படி இவனை போய் செலக்ட் பண்ணுனாங்க என அதிர்ச்சியாக கேட்டான் மமூத். என் சிஸ்டருக்கு இந்த ஸ்கூல் புதுசு, இங்க இருக்கிற டீச்சர்ஸ் பத்தி தெரியாது. அவளே தனியா வந்து ட்ரை பண்ணா. என்னோட ஹெல்ப் ரெக்கமெண்டேஷன் எதுவும் வேணான்னு இந்த ஸ்கூலுக்குள்ள வந்தா. லீனா மேம் கிட்ட சேர போறான்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது இவங்கிட்ட சேர்ந்திருக்கான்னு. கண்டிப்பா இவன் ஏதோ சொல்லி ஏமாத்திதான் மேகாவை ஸ்டூடெண்டா சேர வச்சிருக்கான் என ஆதங்கத்துடன் கூறினான் தர்ஷன். நீங்க சொல்றதுதான் உண்மை. இவன் கண்டிப்பா ஏதோ தில்லுமுள்ளு வேலை பண்ணித்தான் சேர்த்திருப்பான். அவனை விடாதீங்க ராஸ்கல் என கோபமாக கூறினான் மமூத். சரி, அது இருக்கட்டும், நீங்க இங்க என்ன பண்றீங்க என குழப்பமாக கேட்டான் தர்ஷன். நீங்க இருக்கிற கோபத்துலதான் நானும் இப்போ இருக்கேன். என்னோட மேடம் மோனாவையும் ஏமாத்தி சேர்த்துக்கிட்டான். மேடம் இப்போ உள்ள, நான் வெளியே என கடுப்பாக கூறினான் மமூத். என்ன சொல்றீங்க? லார்டோட பொண்ணு மோனா இவங்கிட்ட சேர்ந்திருக்காங்களா? உள்ள போய் அவனை ஒரு வழி பண்ணாம அப்புறம் எதுக்கு வெளியே வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என கண்களை சுருக்கி கேட்டான் தர்ஷன். நீங்க கேக்குறது கரெக்ட் தான். நான் சும்மா இருப்பேனா என்ன? அவன் சட்டைய பிடிச்சு 4 வார்த்தை கேட்க போனா மேடம் ஏன் சட்டைய பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. என்னால ஒன்னும் பண்ண முடியாம வெளியே நிக்கிறேன். நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. நீங்க மட்டும் இப்ப உள்ள போய் அவனை அவமானப்படுத்தினா அதையே ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணி என் மேடவை கூட்டிட்டு கிளம்பிடுவேன் என சொல்லி தலையசைத்தான் மமூத். நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மேடம் மட்டும் இல்ல, அவங்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் நான் பண்ண போறதுல அவங்கிட்ட இருந்து விலகி ஓட போறாங்க என பல்லை கடித்துக் கொண்டு கூறி கதவை திறந்து உள்ளே நுழைந்தான் தர்ஷன். ஜீவா தனி அறையில் அஜய்க்கு ஈட்டி எறிவதை பற்றி ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருந்தான்.
ஜீவா 9 நிலைகளில் உள்ள 9 ஃபார்முலாக்களையும் ஆராய்ந்து அதில் பேசிக் ஃபார்முலாவை கொஞ்சம் மாற்றி அமைத்து அதன் வழிமுறைகளை சொல்ல ஆரம்பிக்கும் போது வகுப்பறைக்குள் நுழைந்தான் தர்ஷன். வகுப்பறையின் உள்ளே தர்ஷன் நுழைந்ததும் முன்னால் இருந்த மாணவர்களை பார்த்தான். மேகாவுடன் சேர்த்து 4 மாணவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். நீங்கதான் ஜீவாவா என அதட்டலாக கேட்டான் தர்ஷன். இவன்தான், இவனேதான் அந்த வீணா போனவன் என மமூத் அருகில் நின்று கூறினான். ஓ, இவர்தானா? நான் இவரை பார்த்ததில்ல, ஆனா இவரோட பெருமையெல்லாம் நல்லா தெரியும் என நக்கலாக கூறினான் தர்ஷன். ஜீவா எதுவும் சொல்லாமல் மெல்ல புன்னகைத்து, அடுத்து யாருப்பா அது? புது கேரக்டரா இருக்கே என தலையை 45 டிகிரி கீழ் சாய்த்து கேட்டான். நான் யாருன்னு இந்த ஸ்கூல் முழுக்க தெரியும் மாஸ்டர். உங்ககிட்ட பேச நீங்க அவ்வளவு வர்த் இல்ல. இப்ப கூட மாஸ்டர்னு சொல்றது உங்களுடைய ப்ரொஃபஷனுக்காகத்தான், மரியாதைக்காக என தர்ஷன் காட்டமாக கூறினார். எனக்கும் உங்ககிட்ட பேச டைம் இல்ல, கிளாஸ் எடுக்கணும். வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு என கண்டு கொள்ளாதது போல் கூறினான் ஜீவா. என் சிஸ்டர் மேகாவை உங்ககிட்ட இருந்து ரிலீவ் பண்ணுங்க, அவ்வளவுதான், சிம்பிள் என கையை விரித்து கூறினான் தர்ஷன். இதை பார்த்து கொண்டிருந்த மேகா பதறி அடித்துக் கொண்டு தர்ஷன் அருகில் வந்து, எனக்கு தெரிஞ்சுதான் இவர்கிட்ட சேர்ந்தேன், நீ இதுல தலையிடாத என மேகா வேகமாக சொல்லிக் கொண்டிருக்க அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவளை தள்ளிவிட்டு ஜீவாவை நேருக்கு நேர் பார்த்து, நீங்க மத்த ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன போய் சொல்லி வேணும்னாலும் சேர்த்துக்கங்க, ஆனா இது என் தங்கச்சி, இவகிட்ட உங்களோட கிரிமினல் வேலையை காட்டாதீங்க, எனக்கு கெட்ட கோபம் வரும் என தர்ஷன் எச்சரிக்கை செய்வது போல் கூறினான். தர்ஷன், என்ன மேகா மட்டும் சொல்ற, என்னோட மோனா மேமையும் சேர்த்து ரிலீவ் பண்ண சொல்லு, உனக்கு புண்ணியமா போகட்டும் என கை கூப்பி கூறினான் மமூத். இருங்க மமூத், ஃபர்ஸ்ட் என்னுடைய பர்சனல் மேட்டர், நெக்ஸ்ட் உங்க மேட்டருக்கு வர என சொல்லிவிட்டு ஜீவாவை பார்த்து, என்ன பாக்குறீங்க, என் சிஸ்டர் அனுப்புங்க இப்பவே என தர்ஷன் புருவத்தை உயர்த்தி கூறினான். ஜீவாவுக்கு பயங்கர கோபம் வந்தது. என்னடா, ஒரு மனுஷன் திருந்தி ஒழுங்கா இருந்தா இந்த உலகம் ஏத்துக்காது போலியே. பழைய ஜீவா என்ன செய்வான்னு தெரியல, ஆனா இந்த ரித்விக் எனும் ஜீவா சும்மா இருக்க மாட்டான் என்று நினைத்து, உன் சிஸ்டர் விருப்பப்பட்டுதா இங்க இருக்காங்க, உன் விருப்பம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, கிளாஸ் எடுக்கணும், இப்ப வெளியே போலாம் என கதவை நோக்கி கை காட்டினான் ஜீவா. கிளாஸ் எடுக்கணுமா? என்ன கிளாஸ் எடுக்க போறீங்க? என்ன தெரியும் உங்களுக்கு? இந்த டிராமால இங்க உட்கார்ந்து இருக்கிற ஸ்டூடெண்ட் நம்பலாம், ஆனா என்கிட்ட உங்க பருப்பு வேகாது. இந்த ஸ்கூல்ல வர்ஸ்ட் மாஸ்டர் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுனால நீங்க என்ன விட பெரிய ஆள் இல்ல. நான் ஸ்டூடெண்டா இருந்தாலும் டான் 4 ஸ்டேஜ்ல இருக்கேன், நீங்க டீச்சரா இருந்தாலும் டான் 3 ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. அத மனசுல வச்சுக்கங்க, இல்லனா நான் யாருன்னு காட்ட வேண்டி வரும் என சக்கரம் போல கையை சுழற்றி ஒளி குவியலை முன்னால் நிறுத்தினான் தர்ஷன். என்ன மாதேஷ், மேகா அண்ணன் செம்மகத்து போல ஒரு மாஸ்டர் கிட்டயே இப்படி பேசுறான், அவன் பவர வேற காட்டி பயமுறுத்துறான், நம்ம சார் புலி கிட்ட மாட்டின பூனை மாதிரி ஆயிடுவாரு போல என கிசுகிசுத்தான் அஜய். மேஜிக் ஸ்கூலை பொறுத்தவரை பல மாணவர்கள் ஆசிரியர்களை விட வலிமையாக இருப்பார்கள். உண்மையில் வலிமையான மாணவர்கள் ஆசிரியர்களை அடித்தால் கூட மாணவனை தண்டிக்க எந்த விதியும் இல்லை, கண்டிப்பது மட்டுமே நடக்கும். இங்கு வலிமையானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மரியாதை கிடைக்கும். மேகா கோபத்தில் இருந்த தர்ஷனை பார்த்து அதிர்ச்சியுடன், அண்ணா என்ன பண்ற நீ என சத்தமாக கத்தினாள். நம்ம பிரச்சனையை யாருமே கண்டுபிடிக்காம இருந்தப்போ அதை கண்டுபிடிச்சு சொன்னது இவர்தான். இவர்கிட்ட கண்டிப்பா ஏதோ பெரிய திறமை இருக்கும், இப்ப இவனை எப்படி சமாளிக்க போறாரு என நினைத்துக் கொண்டு ஜீவாவை உன்னிப்பாக பார்த்தாள் மோனா. ஜீவாவின் கண்கள் இறுகியது. தர்ஷன் முன் பரவியிருந்த ஒளியை மொத்தமும் ஜீவாவின் கண்கள் உள்வாங்கியது. சட்டென்று ஜீவா கண்களிலிருந்து ஒரு ஒளி வந்து தர்ஷனின் ஒளி வளையத்தில் ஓதியது. தர்ஷன் கட்டுப்பாட்டில் முன்னால் இருந்த ஒளி குவியல்கள் தர்ஷனை எதிர் திசையில் தள்ளியது. அதை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறினான் தர்ஷன். புலியிடம் சிக்கிய பூனை போல் தர்ஷன் நடுங்கினான். ஒரு சக்தி வாய்ந்த விழியின் ஒளி தர்ஷனை நிலைக்குலைய வைத்தது.
இதுபோன்ற ஒரு எதிர் ஒளியை தன் குருவிடம் மட்டுமே தர்ஷன் இறுதியாக உணர்ந்தான். ஆனால் ஒரு சாதாரண ஸ்டேஜ் 3 இருக்கும் மாஸ்டர் இதை எப்படி செய்ய முடியும் என புரியாமல் குழம்பினான் தர்ஷன். தர்ஷன் முகத்தில் தவறு செய்த சோகம் வெளிப்பட்டது. தர்ஷன் ஜீவாவின் பார்வையை விட்டு விலக சில நிமிடங்கள் ஆனது. தலையை கீழே சாய்த்து கண்களை மூடி மீண்டும் தன் ஒளியை உள்ளிழுத்து பெருமூச்சு வாங்கியபடி நின்றான் தர்ஷன். அஜய், நீ சொன்னது உண்மைதான். ஆனா அதுல ஒரு சின்ன சேஞ்ச். இங்க மாஸ்டர் தான் புலி, தர்ஷன் தான் பூனை என சொல்லி மாதேஷ் சிரிக்க அஜயும் சிரித்தான். ரிஷி மோனாவும் மெல்ல சிரிக்க ஆரம்பித்தனர். தர்ஷன் அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் பின்வாங்கவும் முடியாமல் தன் இடுப்பிலிருந்து நீண்ட வாளை எடுத்து ஜீவா முன் நீட்டினான். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா என் கால்ல விடு இப்பவே என அவமானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கர்ஜித்தான் தர்ஷன். என மெல்ல ஜீவா சிரிப்பதை பார்த்த கோபத்தில் இந்தா வாங்கிக்கோ என வாளை நெஞ்சுக்கு முன் வேகமாக வீசினான் தர்ஷன். என மேகா ஒரு நொடியில் அலறத் தொடங்கினாள். ரிஷி, மாதேஷ், அஜய் மூவரும் மாஸ்டர் என ஒன்றாக கத்தினார்கள். மோனா மூடிய கண்களை மெதுவாக திறந்தாள். அவளது கண்களை அவளால் நம்ப முடியவில்லை. தர்ஷன் வாள் அந்தரத்தில் அப்படியே நின்று கொண்டிருந்தது. மேகாவின் கண்கள் ஆச்சரியத்தில் நிறைந்தது. வாளின் ஒரு முனையை தர்ஷன் பிடித்திருக்க 2 விரல்களால் வாளின் மற்றொரு முனையை பிடித்திருந்தான் ஜீவா. இவ்ளோ ஃபோர்ஸா வந்த சோட எப்படி அசால்ட்டா 2 விரல்ல பிடிச்சாரு என வாயை பிளந்தான் ரிஷி. இம்பாசிபிள் என முணுமுணுத்து நம்ப முடியாத உணர்ச்சியை வெளிப்படுத்தினான் தர்ஷன். ஜீவாவின் 2 விரல்களின் இடுக்கில் வாளின் முனை இருந்தது. தர்ஷன் இங்கு வருவதற்கு முன் ஜீவாவை பற்றி கேள்விப்பட்டது. ஜீவா ஒரு வலிமையற்றவன், குடிகாரன், ஸ்டேஜ் 3 இருக்கும் ஒரே மாஸ்டர் ஜீவா மட்டும்தான் என்பது. அப்படி இருக்கும் ஒருவன் எப்படி இவ்வளவு துல்லியமாக வாளை பிடிக்க முடியும்? கண்டிப்பாக அவன் விரல்கள் இந்நேரம் துண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். இவனை போய் எல்லாரும் எப்படி மட்டமா சொன்னாங்க? ஒருத்தர் பொய் சொல்லலாம், எல்லாரும் எப்படி பொய் சொல்லுவாங்க? இது கண்டிப்பா அவன் தெரிஞ்சு பண்ணல, ஏதோ ஃப்ளூக்ல பண்ணிருக்கான் என நினைத்து கோபமாக மீண்டும் பல்லை கடித்துக் கொண்டு வாளை இறுக்கமாக பிடித்தான் தர்ஷன். விடு விடு என முனகிக் கொண்டு வாளை வேகமாக முழு வலிமையுடன் பின்னால் இழுத்தான் தர்ஷன். மாஸ்டர் விரல்ல ஏதும் கம் போட்டிருக்காரா? சோடு இப்படி மாட்டிருக்கு என முனகினான் மாதேஷ். தர்ஷன் 2 முறை வலிமையாக இழுத்தும் வாளை அவனால் எடுக்க முடியவில்லை. ஜீவாவின் விரல்கள் இறுக்கமாக பிடித்திருந்தது. எப்படி விரலால இவ்ளோ ஸ்ட்ராங்கா பிடிக்க முடியும்? அதுவும் இவனால? இவன் உண்மையிலேயே ஸ்டேஜ் 3 தான் இருக்கானா? என்னால நம்பவே முடியலையே என மனதில் பல கேள்விகள் ஓட வாளை விடாமல் இழுத்துக் கொண்டிருந்தான் தர்ஷன். தர்ஷன், என்ன பண்ற நீ? வாளோட பிடி உன்கிட்ட இருக்கு, பிடிச்சு நல்லா இழு. நீ இழுக்கிற மாதிரி தெரியல, சும்மா பிடிச்சு ஷோ காமிக்கிற மாதிரி இருக்கு என மமூத் அருகில் நின்று கொண்டு தர்ஷனை வெறுப்பேற்றினான். தன் முழு வலிமையையும் கொடுத்து வாளை இழுத்துக் கொண்டிருந்த தர்ஷன் மமூத் சொன்னதை கேட்டு கடுப்பாக, சரி, எனக்கு அவ்வளவுதான் பவர், நீங்களும் வந்து இடுங்க, உங்க பவர் என்னன்னு நானும் பாக்குறேன் என கூற, எனக்குதான் அடிபட்டிருக்கு, என்னால எப்படி இழுக்க முடியும்? இது உன்னோட பர்சனல் விஷயம்னு சொன்னியே, நீயா பாத்துக்க என சொல்லிக்கொண்டு அறையை விட்டு வெளியில் சென்றான் மமூத். தர்ஷன் மமூதை முறைத்துக் கொண்டு மீண்டும் வாளை இழுக்கத் தொடங்கினான். ஜீவா இயல்பாக வாளை பிடித்துக் கொண்டு நின்றான். ஆனால் தர்ஷன் கால்களை முன்னும் பின்னும் மாறி மாறி வைத்துக் கொண்டு வாளை விடாமல் வேகமாக இழுத்தான். ஜீவா 2 விரல்களையும் ஒரு நொடியில் விலக்கி வாளை விடுவித்தான். முழு பலத்துடன் இழுத்துக் கொண்டிருந்த தர்ஷன் பின்னால் பறந்து வாளுடன் காற்றில் தூக்கி வீசப்பட்டான். 5 மாணவர்களும் வாயை பிளந்து இந்த காட்சியை பார்த்தனர். தர்ஷன் வகுப்பறைக்கு வெளியில் ஒரு பந்தை போல் பறந்து விழுந்தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம் என சாதாரணமாக மாணவர்களை பார்த்து ஜீவா சொல்ல 5 மாணவர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர்ந்தனர். எபிசோட் 18.
ஜீவா வாளை விடுவித்த வேகத்தில் முழு பலத்துடன் இழுத்துக் கொண்டிருந்த தர்ஷன் பறந்து விழுந்தான். அதை ஒரு விஷயமாக பொருட்படுத்தாத ஜீவா இயல்பாக பாடத்தை துவங்கலாம் என சொல்வதை பார்த்த மேகா, மோனா, அஜய், மாதேஷ், ரிஷி 5 பேரும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டனர். ஸ்டேஜ் 4 இருக்கும் ஒரு வலிமையானவனை இவ்வளவு சாதாரணமாக பறக்க விட்டதை யாராலும் நம்ப முடியவில்லை. இங்க நான் பார்த்தது உண்மையா என கண்ணை துடைத்துக் கொண்டு கேட்டான் மாதேஷ். இவர் எப்படி எலிஜிபிலிட்டி ரவுண்ட்ல 0 வாங்கினாரு? நம்ம மாஸ்டர் நிஜமா வேற லெவல் தான் என மோனா நினைத்து அவள் முகம் மகிழ்ச்சியில் சிவந்தது. நான் தவ இருந்து தேடிருந்தாலும் இப்படி ஒரு மாஸ்டர் கிடைச்சிருக்க மாட்டாரு என விழிகளை விரித்து முணுமுணுத்தான் அஜய். 5 மாணவர்களும் தாங்கள் சரியான மாஸ்டரை தான் தேர்ந்தெடுத்துள்ளனர் என ஒரே மனநிலையில் ஜீவாவை பார்த்தனர். ஜீவா பெரிய செயலை செய்து சாதாரணமாக அலட்டிக் கொள்ளாமல் நின்றது அவன் எவ்வளவு பவர்ஃபுல் என்பதை காட்டியது. இந்த நேரத்தில் கதவின் வெளியில் விழுந்து கிடந்த தர்ஷன் சுற்றியும் பார்த்தான். யாரும் இதை பார்க்கவில்லை என பெருமூச்சு விட்டான். நல்ல வேளை யாரும் இங்க இல்ல. ஆமா, இந்த பாடிகார்டு இருந்தானே, அவன் எங்க போனா என மெதுவாக சொல்லிக் கொண்டிருக்க, இங்கதான் இருக்க என பேச முடியாமல் திணறிக்கொண்டு கூறினான் மமூத். எங்க இருக்கீங்க, காணோம் என மீண்டும் தர்ஷன் சொல்ல, என் மேலதான் நீ படுத்திருக்க, கொஞ்சம் இறங்க தம்பி என கஷ்டப்பட்டு கூறினான் மமூத். ஓ சாரி சாரி, நான் உங்களை சரியா பார்க்கல, ரியலி சாரி என வேகமாக எழுந்தான் தர்ஷன். அம்மா, வலி தாங்க முடியல என காயத்தின் வலியை தாங்க முடியாமல் கத்தினான் மமூத். சார், ஆர் யூ ஓகே என கைப்பிடித்தான் தர்ஷன். என கத்திக்கொண்டு, கையை எடு, உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு, நீ கொஞ்சம் டச் பண்ணாம நில்லு போதும் என கடுப்பாக கூறினான் மமூத். ஓகே ஓகே கூல் என கை 2ஐயும் எடுத்து சைகையில் கூறினான் தர்ஷன். இப்ப எதுக்கு இவ்வளவு வேகமா என் மேல விழுந்த, உள்ள என்ன ஆச்சு என தலையை தேய்த்தபடி கேட்டான் மமூத். தர்ஷன் விழிகளை உருட்டி திருவென முடித்துவிட்டு, போயும் அவங்கிட்ட அவமானப்பட்டோன்னு தெரிஞ்சா நம்ம மானம் கப்பல் ஏறிடும், சமாளிப்போம் என நினைத்துக்கொண்டு, அது ஒண்ணு இல்ல, உங்களை உங்க மேடம் வெளியில தள்ளுனா மாதிரி என்னை என் தங்கச்சி வெளியே தள்ளி விட்டுட்டா, சின்ன பொண்ணு, அவளை என்ன பண்ண முடியும், பாவம் என சொல்லி முகத்தை திருப்பிக் கொண்டான் தர்ஷன். தர்ஷன் முகமே அவனை காட்டிக் கொடுத்து விடும் என்பதால் தந்திரமாக முகத்தை திருப்பி நின்றான் தர்ஷன். மமூத் தர்ஷனை சந்தேகத்துடன் பார்த்துக் கொண்டிருக்க, தர்ஷன் அப்படியே திரும்பாமல் இயல்பாக நின்றான். தர்ஷன், நீ சொல்றது உண்மையா? நான் பார்க்கும் போது உன் வாளை ஜீவா விரல்ல பிடிச்சிருந்தானே என சந்தேகமாக கேட்டான் மமூத். ஐயோ, இவன் விடமாட்டான் போலையே, என்ன சொல்லி சமாளிக்கிறது என விழிகளை உருட்டி முகத்தை இயல்பாக மாற்றி திரும்பி மமூதை பார்த்து, ஆமா, அவன் பிடிச்சிருந்தான், ஆனா என்கிட்ட முடியுமா, ஒரே இழு மிரண்டுட்டான் அவன், இதோ வாள் கூட என் கையில இருக்கே என தர்ஷன் வாளை காட்டிக்கொண்டு கூறி இடுப்பில் சொருகினான். சரி, அப்ப அவனை நீ அடிக்கலையா, சும்மா விட்டுட்டு வந்துட்டியா? உன் சிஸ்டரை கையோட கூட்டிட்டு வரேன்னு சொன்ன, என்னாச்சு இப்போ என மீண்டும் விடாமல் கேட்டான் மமூத். என் சிஸ்டர் அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கா, இந்த விஷயத்தை வேற மாதிரி டீல் பண்ணணும், நான் பாத்துக்கிறேன், விடுங்க என சொல்லி முன்னால் நடந்தான் தர்ஷன். ஜீவாவை சாதாரணமாக நினைத்து கணக்கிட்ட தர்ஷன் முகம் அவமானத்தில் சிவந்திருந்தது. இதயம் எரிமலை போல வெடித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தான் தர்ஷன். இருந்தாலும் மேஜிக் ஸ்கூலின் மட்டமான ஆசிரியர் தன்னை தூக்கி வீசினார் என தெரிந்தால் தர்ஷனுக்கு அவமானம் என்பதால் அதை வெளிக்காட்டாமல் நடந்தான். தர்ஷன், தர்ஷன், ஒரு நிமிஷம் என வேகமாக தர்ஷனை பின்தொடர்ந்து சென்றான் மமூத். என்னங்க உங்க பிரச்சனை, என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு ட்ரைனிங்க்கு டைம் ஆச்சு என கடிந்து கொண்டு கூறினான் தர்ஷன். உன்கிட்ட ஒன்னு கேட்கணும், சொல்ல முடியுமா என தலையை சொரிந்தபடி கேட்டான் மமூத். என்ன கேட்கணும், அந்த கிளாஸ்குள்ள நடந்ததை தவிர என்ன வேணாலும் கேளுங்க என தர்ஷன் கையை விரித்து கூறினான். அதை விடு, இந்த ஸ்கூல்ல உனக்கு எல்லாரையும் தெரியும் தானே, எனக்கு ஒருத்தனை பத்தி டீடைல் வேணும். நேத்து ஸ்கூல் முடிஞ்சு ஜீவா கிட்ட நம்மள மாதிரியே 2 பேர் வம்பு இழுத்திருக்காங்க. அதுல ஒன்னு லேடி டீச்சர், அந்த டீச்சரை லவ் பண்ணி பின்னால சுத்திக்கிட்டு இருந்தவன் தான்
இன்னொருத்தன். 2 பேரும் யாருன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு ப்ளீஸ் என தலையை சொரிந்தபடி கேட்டான் மமூத். ஆமா, அவங்க 2 பேரை நீங்க எதுக்கு கேக்குறீங்க? என்ன பிரச்சனை என தர்ஷன் புருவத்தை உயர்த்தி கேட்டான். எல்லாம் ஜீவாவோட பிரச்சனை தான். எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுனா உனக்கு நானும் இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவேன். நம்ம டார்கெட் ஜீவாதான் என கையை மடக்கிக் கொண்டு உரைப்பாக கூறினான் மமூத். மமூத் ஜீவா விஷயத்தில் உதவி செய்கிறேன் என சொன்னதும் தர்ஷன் கண்கள் மிளிர்ந்தது. இவன் இப்ப கிழிஞ்ச டயர் மாதிரி இருக்கலாம், ஆனா மெவாட் சிட்டி லார்டோட பாடிகார்ட். கண்டிப்பா ஒரு சொங்கியா இருக்க மாட்டான். இவன் உதவி தேவைப்படும் என தர்ஷன் நினைத்துக் கொண்டு மமூதை பார்த்து, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் ஒரே ஒருத்தனுக்கு தான் தெரியும். அவன் இங்கதான் இருப்பான், வாங்க என தர்ஷன் வேகமாக முன்னால் சென்றான். மமூதும் அவனை பின்தொடர்ந்து நடந்தான். வட்ட வடிவ தளத்தை சுற்றி இருவரும் நடந்து செல்ல, தர்ஷன் என பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. தர்ஷன் வேகமாக திரும்பினான். தர்ஷன், நமக்கு இந்த டீடைல்ஸ் உடனே வேணும். யாரா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம், போ என தர்ஷன் முதுகை தள்ளினான் மமூத். ரொம்ப அவசரப்படாதீங்க, நம்ம தேடுறதே இவனத்தான் என சொல்லி மமூதை கடந்து நடந்தான் தர்ஷன். ஒல்லியான உடம்பு, ஒரு மூக்கு கண்ணாடி, குள்ளமான உயரம் என பார்க்க வித்தியாசமாக நின்ற வினய் அருகில் நடந்து சென்று, டே வினய், உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன், நல்ல வேளை நீயே வந்துட்ட என தோளில் கை போட்டு, நேத்து ஜீவா கிட்ட ஒரு மேமும் சாரும் வம்பு பண்ணாங்களாம், யாருன்னு தெரியுமா என தர்ஷன் கேட்க, டேய், அந்த ஆளுகிட்ட எல்லாரும் தான் வம்பு பண்றாங்க, இதுல யாருன்னு சொல்றது என தலையில் அடித்துக் கொண்டு கூறினான் வினய். இல்லடா, நேத்து ஸ்கூல் முடிஞ்சு யார் வம்பு பண்ணது அது தெரியுமா என மீண்டும் துருவி கேட்டான் தர்ஷன். சில நொடி யோசித்துவிட்டு, டேய், நேத்து ரித்திகா மேமும் விமல் சாரும் ஜீவா கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தத பார்த்தேன். ஆனா ரித்திகா மேம் ஜீவா கிட்ட நல்லாதான் பேசியிருக்காங்க. ஆனா விமல் சார் தான் மொக்க வாங்கியிருக்காரு. அவரோட ஆள் முன்னால அவமானப்பட்டு டென்ஷன் ஆகி போனார்னு பசங்க சொன்னாங்க என வினய் தலையசைத்து கூறினான். யார் அது விமல்? இப்ப எங்க இருப்பான் அவன் என மமூத் வேகமாக கேட்டான். விமல் சாருக்கு சாவே இல்ல, இத வராரு பாருங்க என வினய் சொல்ல, மமூதும் தர்ஷனும் திரும்பி பார்த்தனர். புரொஃபசர் விமல் நேராக ஒரு அறைக்குள் நுழைந்தார். அவர் போறது ரத்தோர் சார் ரூம். 2 பேருக்கும் செட் ஆகாதே, எப்படி அவர் ரூம்குள்ள போறாரு என தர்ஷன் சொல்ல அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் மமூத். என்ன ரத்தோர், என்ன தேடுனதா கேள்விப்பட்டேன், என்ன விஷயம்? திடீர்னு என்ன பார்க்க ஆசைப்பட்டிருக்கீங்க? அதான் நானே உங்களை பார்க்க வந்தேன் என விமல் அறைக்குள் நுழைந்ததும் ரத்தோரை பார்த்து கேட்டார். ரத்தோர், விமல் இருவருக்கும் சில தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் பல சமயங்களில் ஒன்றாக சேர்ந்து கொள்வார்கள். அது அவர்கள் இருவரின் தேவையை பொறுத்திருக்கும். ரத்தோர் விமல் உதவியை எதிர்பார்த்து இருந்தாலும் விமல் திடீரென அறைக்குள் வாண்டடாக வந்து இப்படி கேட்பார் என ரத்தோர் எதிர்பார்க்கவில்லை. ரத்தோர் எப்படி ஆரம்பிப்பது என தெரியாமல் வார்த்தைகளை முழுங்கி தயங்கினார். முன்னாள் பிரின்சிபாலின் பேரன் என்பதால் விமலை பார்க்க பல ஆசிரியர்கள் வருவார்கள். தங்களது தேவையையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள். என்ன ரத்தோர், எதுவும் சொல்லாம மென்னு முழுங்குறீங்க? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க என விமல் கூறினார். அது ஒண்ணு இல்ல, நேத்து என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்த ஒரு சின்ன பந்தயத்தால வேற ஒரு ப்ரொஃபசர் கிட்ட சேர்ந்துட்டான். அந்த ப்ரொஃபசர் கண்டிப்பா ஏதோ ஃப்ராட் பண்ணித்தான் என் ஸ்டூடெண்ட்டை இழுத்துட்டான். அதான் உங்களை பார்த்து பேச நினைச்சேன் என ரத்தோர் விஷயத்தை போட்டுடைத்தார். என்ன ரத்தோர் சார், உங்களுக்கு தெரியாததா? பந்தயத்துல வின் பண்ணிட்டா அவங்க கிட்ட தானே ஸ்டூடெண்ட்டை அனுப்பி வைக்கணும். இத நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் என கையை விரித்து கூறினார் விமல். நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா ஸ்டூடெண்டோட இஷ்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்கூல் பெஸ்ட்னு நினைச்சு இங்க வராங்க. ஆனா அவங்க வர்ஸ்ட் ப்ரொஃபசர் கிட்ட போகும்போது நம்ம ஸ்கூலோட ரெப்புடேஷன் தான் ஸ்பாயில் ஆகும். அதுவும் இல்லாம ஸ்டூடெண்ட் யாராவது அஃபெக்ட் ஆனா ராயல் கோர்ட் இல்ல டீச்சர் கவுன்சில்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை என அழுத்தமாக கூறினார் ரத்தோர். எல்லாம் சரிதான், ஆனா ஸ்கூல் ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டூடெண்டே விருப்பப்பட்டாலும் ப்ரொஃபசர் விருப்பப்படாம அவங்க பிளட் கனெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதான் யோசிக்கிறேன் என கன்னத்தை தடவிக்கொண்டு கூறினார் விமல். என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு இதுல விருப்பம் இல்லதான். அதே சமயம் அந்த ப்ரொஃபசர் சீட் பண்ணி அவனை சேர்த்துக்கிட்டான், அதான் உண்மை என மீண்டும் கூறினார் ரத்தோர். ரத்தோர், இத அப்புறம் பாத்துக்கலாம். இந்த விஷயத்துல நான் என்ன பண்ண முடியும்? சாரி என சொல்லிவிட்டு திரும்பும்போது, ஆமா கேட்க மறந்துட்டேன், யார் உங்ககிட்ட ஏமாத்தி வின் பண்ணின ப்ரொஃபசர்
என இறுதியாக கேட்டார் விமல். அவன் வேற யாரும் இல்ல, ஜீவாதான் என ஒற்றை வரியில் சொல்லி பல்லை கடித்தார் ரத்தோர். என்னது, ஜீவாதான் உங்க ஸ்டூடண்ட சேர்த்துக்கிட்டதா என ஜீவா பெயரை கேட்டதும் மீண்டும் ஒருமுறை நெஞ்சுக்குள் தீ பற்றி எரிந்தது. ஆமா, அவனேதான். ஒரு குப்பா அவன். இந்த ஸ்கூலுக்கே அவனை பத்தி தெரியும். அப்படி இருக்கும்போது எந்த ஸ்டூடெண்ட்டும் அவன்கிட்ட இஷ்டப்பட்டு சேர மாட்டாங்க. அதான் நீங்க கொஞ்சம் பிரின்சிபால் கிட்ட சொல்லி என் ஸ்டூடெண்ட்டை என்கிட்ட அனுப்பி வைங்க என கோரிக்கை வைத்தார் ரத்தோர். விமல் நேற்று தனக்கு ரித்திகா முன் நடந்த அவமானத்தை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தி கண்களை சுருக்கினான். ஜீவா அவமானப்படுத்தியது அப்படியே கண்முன் வந்து போனது. இந்த ஸ்கூல்ல இருக்கிற எந்த ப்ரொஃபசர்னாலும் என் தாத்தா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். ஆனா இவன் விஷயத்துல தேவையில்லை. அவன் அவ்வளோ பெரிய ஆளா? ஸ்டேஜ் 3ல இருக்கிற ஒரு டம்மி ப்ரொஃபசருக்கு எதுக்கு மேலிடையெல்லாம் போகணும்? நம்மளே பாத்துக்கலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என உறுதியாக கூறினார் விமல். அதுவும் சரிதான், நம்மளே அவனை ஹேண்டில் பண்ணிடலாம் என தலை அசைத்தார் ரத்தோர். விமல் ரித்திகா முன் அவமானப்பட்டதற்கு ஜீவாவை பழிவாங்க சமயம் பார்த்து காத்திருந்தார். எந்த காரணமும் இல்லாமல் ஜீவாவை எதுவும் செய்ய முடியாது என கோபத்தை அடக்கிக் கொண்டு இருந்தார். ஆனால் இப்போது ஜீவாவை நெருங்கும் வாய்ப்பு ரத்தோர் மூலம் கிடைத்ததை நினைத்து உற்சாகமானார் விமல். டே ஜீவா, ஏன் ஆளு முன்னாடி என்னையே அசிங்கப்படுத்துறியா? இப்ப இருக்கடா உனக்கு என மனதில் நினைத்துக் கொண்டு, ரத்தோர், நாம அந்த புள்ள பூச்சிய இப்பவே நசிக்கிடலாம். அவனுக்கு சப்போர்ட் பண்ண இந்த ஸ்கூல்ல ஒருத்தரும் இல்ல, போலாம் வாங்க என விமல் கூற, விமல் வார்த்தைகளை கேட்ட ரத்தோர் கண்கள் மகிழ்ச்சியில் திளைத்தது. விமல் இவ்வளவு தாராளமாக உதவ முன்வருவார் என ரத்தோர் நினைத்துக் கூட பார்க்கவில்லை. என்ன மனுஷையா, இவனை போய் இவ்வளோ நாளா முறைச்சிருக்கோமே என ரத்தோர் நினைத்து மெல்ல சிரித்துக் கொண்டு, ஓகே விமல், உங்க பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி, வாங்க அவனை ஒரு கை பாத்துருவோம் என விமல் தோள் மேல் உரிமையாக கை வைத்து கூறினார் ரத்தோர். ரத்தோர், விமல் இருவரும் வெளியில் வரும்போது எதிரில் நின்ற மூவரை உன்னிப்பாக பார்த்தனர். ஐயோ, இங்கதான் வராங்க 2 பேரும், நான் கிளம்புறேன் என வினய் தெரித்து ஓடினான். ஏய் தர்ஷன் தானே நீ? கிளாஸுக்கு போகாம இங்க என்ன பண்ற என புருவத்தை உயர்த்தி கேட்டார் விமல். தர்ஷன் பெரிய குடும்பத்து பையனாகவும் சிறந்த மாணவனாகவும் இருந்ததால் அனைவருக்கும் அவனை தெரியும். அதிலும் முன்னாள் பிரின்சிபலின் பேரனான விமலுக்கு அனைத்து விவரங்களும் அத்துப்படி. ரத்தோர், விமல் இருவரையும் பார்த்து ஏதோ சொல்ல வாயெடுத்தான் தர்ஷன். எபிசோட் 19. சார், என் சிஸ்டர் ஜீவா சார் கிட்ட ஜாயின் பண்ணுனது எனக்கு பிடிக்கல, அதான் அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போக வந்தேன் என தர்ஷன் பணிவாக கூறினான். என்னது, உன் சிஸ்டரா? அதுவும் ஜீவா கிட்டையா? நீ எவ்வளோ டேலண்டடான ஸ்டூடெண்ட், பெஸ்ட் பெர்ஃபார்மர், உன் சிஸ்டர் எப்படி அவங்கிட்ட சேர்ந்தா என குழப்பமாக கேட்டார் விமல். தர்ஷன் வார்த்தைகளை கேட்டு மேலும் கோபமானார் ரத்தோர். ஆமா சார், எனக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரிஞ்சது, அதான் உடனே இங்க வந்தேன் என தர்ஷன் கூறினான். சரி, இங்க வந்து என்ன பண்ணுன? அவங்கிட்ட பேசுனியா? உன் சிஸ்டர் தானே அது, அவகிட்ட ஜீவாவை பத்தி உண்மையை சொல்லி வெளியே கூட்டிட்டு வராம இங்க என்ன பண்ற என ரத்தோர் வேகமாக குறுக்கிட்டு கேட்டார். ஜீவாவால் தூக்கி எறியப்பட்டதை சொல்ல தர்ஷன் துணியவில்லை. வகுப்பறைக்குள் நடந்த அவமானத்தை முகத்தில் காட்டிக் கொள்ளாமல் மறைத்து அமைதியாக நின்றான் தர்ஷன். இந்த நேரத்தில் மமூத் தன் குரலை உயர்த்தி, இந்த ஸ்கூல்ல கிளாஸ் அவர்ஸ்ல உள்ள போக பெர்மிஷன் இல்லைன்னு எங்களை வெளியே நிக்க வச்சுட்டான் அந்த ஜீவா. ஸ்கூல் ரூல்ஸுக்கு மரியாதை கொடுத்து நாங்களும் அமைதியா இருக்கோம் என சொல்லி அமைதியாக நின்றான். யார் இது என்பது போல் தர்ஷன் பின்னால் காயத்தை போர்வையில் மறைத்து மம்மி போல் நின்று கொண்டிருந்த மமூதை பார்த்தார்கள் விமலும் ரத்தோரும். தர்ஷன் தலையை சொரிந்து கொண்டு, சாரி சார், இவரை பத்தி சொல்ல மறந்துட்டேன், இவர் மெவாட் சிட்டி லார்டுடைய பாடி கார்டு மமூத் என வேகமாக அறிமுகப்படுத்தினான் தர்ஷன். ஓ, நீங்க தானா அது? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வந்து பேசுறேன் உங்ககிட்ட என விமல் அவசரமாக சொல்லிக்கொண்டு அவர்கள் இருவரையும் கடந்து ஜீவா வகுப்பறையை நோக்கி நடந்தார். விமலுடன் ரத்தோரும் தீவிரமாக நடந்தார். ஏதோ நடக்கப் போகிறது என தர்ஷனும் மமூதும் அவர்களை பின்தொடர்ந்தனர். ஜீவா வகுப்பறையில் 5 மாணவர்களுக்கும் சில வழிமுறைகளை சொல்லி விளக்கிக் கொண்டிருந்தான். உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறமை இருக்கு. மேஜிக் ஸ்கூல் டிசைன் பண்ணிருக்கிற டான் 9 ஃபார்முலாவும் பேசிக் ஸ்டெப்ஸ் தான். ஆனா அதுல சில மிஸ்டேக்ஸ் இருக்கு.
அத பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் என ஜீவா விரிவாக விளக்கிக் கொண்டிருந்தான். 5 மாணவர்களும் தீவிரமாக ஜீவாவின் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தனர். நீண்ட நாட்கள் பசியிலிருந்து இப்போது ராஜ விருந்து சாப்பிடுவது போல் 5 மாணவர்களின் கண்களும் விரிந்து ஜீவாவின் எளிய விளக்கத்தை உள்வாங்கிக் கொண்டிருந்தது. 5 மாணவர்களில் மாதேஷ் தவிர்த்து 4 பேரும் நல்ல பின்னணியை கொண்டவர்கள். அவர்கள் 4 பேரும் டான் 5, டான் 6 நிலையில் உள்ள மாஸ்டர்களின் வழிகாட்டுதலை கூட பெற்றுள்ளனர். ஆனால் இதுபோன்ற ஒரு வழிமுறையை முதன்முறையாக பெறுவது அவர்கள் கண்களில் பளிச்சிட்டது. பல நாட்களாக அவர்கள் மனதிலிருந்த சந்தேகங்கள், குழப்பங்கள் ஒரு நொடியில் ஜீவாவின் விளக்கங்களால் நீங்கியது. லீனா மேடம்தான் சிறந்த விரிவுரையாளர் என நினைத்திருந்த மேகா கூட இந்த நேரத்தில் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள். தன் தந்தை சொல்லிக் கொடுத்த பல நுணுக்கங்களுக்கு முன் இது எந்த விதத்திலும் சளைத்ததில்லை என மோனா தன் மினுமினுக்கும் கண்களை சிமிட்டினாள். 5 மாணவர்களும் சிறந்த இடத்தில் சிறந்த ஆசிரியர் முன் இருக்கிறோம் என நினைத்துக் கொண்டிருக்கும் போது வகுப்பறையின் கதவு திறக்கப்பட்டது. விமல் முன்னால் வர ரத்தோர் பின்னால் நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு வந்தார். விமல் வகுப்பறையை ஒரு நோட்டமிட்டு 5 மாணவர்களை பார்த்து, இவங்கதான் இந்த கிறுக்கனோட ஸ்டூடெண்ட்ஸா என நினைத்து கர்வமாக பார்த்தார் விமல். ரத்தோர் தன் முன்னாள் மாணவன் ரிஷியை பார்த்து கண்களை சுருக்கினார். ரத்தோர், விமல் இருவரையும் பார்த்த ஜீவா தன் குரலை உயர்த்தி, ரத்தோர், விமல், எதுக்கு கிளாஸ்க்கு நடுவுல திடீர்னு வந்திருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட பேசணும்னா கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் பேசலாம், இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என இருவரையும் பார்த்து கூறினான். என்னது, கிளாஸ் டைமா? உன்னோட ஆக்டிங்க இந்த 5 பேரும் வேணா நம்பலாம், ஆனா என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. ஏதோ பெரிய இவன் மாதிரி பேசுறியே, உனக்கு என்ன கிளாஸ் எடுக்க தெரியும்? கிளாஸ்ல ஊத்தி குடிக்கதான் தெரியும் என நக்கலாக சொல்லி சிரித்தார் ரத்தோர். ரத்தோர் குணம் பற்றி ஜீவாவுக்கு முன்பே தெரியும் என்பதால் இனி கோபத்தை அடக்க அவசியமில்லை என நினைத்து, இது என்னோட கிளாஸ், இங்க ஏன் பெர்மிஷன் இருந்தாதான் நீ உள்ள வரணும், இப்ப நீ வெளிய போலாம் என காட்டமாக கூறினான் ஜீவா. ரத்தோர் பேசுவதற்கு முன் விமல் குறுக்கிட்டு, ஓ, உனக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா என்ன? நீ யாருங்கிறத மறந்துட்டு பேசுறியா என ஏளனமாக சிரித்துவிட்டு, உனக்கு இப்பவும் ஒரு சான்ஸ் தர, உன்னோட ஸ்டூடெண்ட் மோனா, மேகா 2 பேரையும் ரிலீவ் பண்ணிட்டு ரத்தோர் கிட்ட ரிஷியை அனுப்பிடு, அவ்வளவுதான், சிம்பிள். இத நீ பண்ணலேனா காலம் முழுக்க வீல் சேர்ல இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன் என எச்சரித்தார் விமல். என்ன சொல்ல வர நீ? என்கிட்ட மோதி பார்க்கணும், அவ்வளவுதானே உன் ஆசை என கையை விரித்து கேட்டான் ஜீவா. அப்படி சொல்லலனா, ஆனா அப்படி சொன்னாலும் தப்பு இல்ல. இந்த மேஜிக் ஸ்கூல் ரூல்ஸ் படி ப்ரொஃபசர்ஸ் கிளாஸ் ரூம்ல சண்டை போடக்கூடாது. ஆனா உன்னை இப்ப அடிச்சாலும் யாரும் உனக்காக வரமாட்டாங்க என சொல்லி சிரித்தார் விமல். எனக்கு புரிஞ்சிருச்சு, நேத்து உன்னை ரித்திகா முன்னால அவமானப்படுத்தினதுனால அத மனசுல வச்சுட்டு பேசுற, அப்படிதானே என வெளிப்படையாக கேட்டான் ஜீவா. இந்த நேரத்தில் கதவின் ஓரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த மமூது கண்கள் விரிந்தது. இவன்தான் நேத்து ஜீவா வீட்டுக்கு வெளியே என்ன அடிச்சது, இவனை பேச விட்டு வேடிக்கை பார்க்கிற மாதிரி ஆயிடுச்சே என முனகிக் கொண்டு நின்றான். அதுக்கு யார் இருந்தாலும் அடிப்பியா நீ என்றான் ஜீவா. ஆமா, அதுக்கு என்ன, இப்போ நான் யார வேணாலும் அடிப்பேன், மிதிப்பேன், என்ன கேட்க யார் இருக்கா என விமல் கர்வமாக பேசிக் கொண்டிருக்க, மமூத் ஆத்திரத்தை அடக்க முடியாமல் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து, யார வேணாலும் அடிப்பியா நீ, எங்கிட்ட வச்சுக்கிட்டா இதான் கதி என கத்திக்கொண்டு விமல் முகத்தில் பொத்தென மமூத் குத்தினான். வலிமையான அடியால் விமல் நிற்க முடியாமல் தள்ளாடி திணறி விழுந்தார். யாரும் எதிர்பார்க்கும் முன் ஒரு நொடியில் இது நடந்துவிட்டது. மமூத் கோபத்தின் உச்சியில் இருந்ததால் அந்த பஞ்ச் அசாத்தியமாக இருந்தது. ரத்தோரும் தர்ஷனும் திகைத்து நின்றனர். மேகா, மோனா இருவரும் குழப்பமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். உண்மையில் விமல் ஜீவாவை அவமானப்படுத்திக் கொண்டிருந்த போது மேகாவும் மோனாவும் ஜீவாவிற்கு ஆதரவாக நிற்க நினைத்தனர். ஆனால் அதற்குள் மமூத் விமலை தாக்கியது ஏன் என அவர்களுக்கு புரியவில்லை. மமூத் பற்றி மோனாவிற்கு நன்றாக தெரியும். சாதாரண ஆளை தன் அப்பா பாடிகார்டாக நியமிக்க மாட்டார் என நன்கு அறிந்திருந்தாள் மோனா. அப்படி இருந்தும் இப்போது ஏன் மமூத் இப்படி நடந்து கொண்டான் என மோனாவிற்கு குழப்பமாக இருந்தது. என்ன அஜய், ஜீவா மாஸ்டருக்கு
நம்மளை விட இவன் பெரிய ஃபேனா இருப்பான் போல, இப்படி வாயிலேயே குத்திட்டான் என முணுமுணுத்தான் மாதேஷ். அனைவரும் குழப்பத்தில் இருக்க ஜீவா மட்டும் உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டிருந்தான். மமூத் கோபத்திற்கு காரணம் என்னவென்று ஜீவாவிற்கு மட்டுமே தெரியும். நேற்றிரவு மமூதை அடித்துவிட்டு விமல்தான் அடித்தது என மறைமுகமாக சொல்லியிருந்தான். இப்போது மமூத் ஈகோவை தூண்டுவது போல் மீண்டும் மறைமுகமாக ஜீவா சொல்ல மமூத் பொங்கி எழுந்தான் என்பதுதான் உண்மை. மமூத், நீ என்ன செய்கிற? உனக்கு என்ன ஆச்சு என வாயில் ரத்தத்தை கொப்பளித்தபடி கோபமாக கேட்டான் விமல். மமூத் எதற்காக திடீரென வெறிபிடித்த நாய் போல் பாய்ந்து அடித்தான் என புரியாமல் குழப்பமாக எழுந்து நின்றான் விமல். இதற்கு முன் எந்த முன்விரோதமோ தொடர்போ இல்லாத ஒருவன் ஏன் திடீரென இப்படி கொலை வெறியுடன் அடித்தான் என விமல் முகத்தை தேய்த்துக் கொண்டு முழித்தான். எதுக்கு இப்படி பண்ணுன? பைத்தியமா நீ என விமல் கேட்டுக்கொண்டு முன்னால் ஒரு அடி எடுத்து வைப்பதற்குள் என சில பஞ்சுகள் மீண்டும் விமல் மீது விழுந்தது. என்னடா நடிக்கிற? நான் எதுக்கு அடிக்கிறேன்னே உனக்கு தெரியாதா என சொல்லிக்கொண்டு விமலை பலமாக அடித்தான் மமூத். கேப் விடாமல் தலை, வயிறு, நெஞ்சு, முகம் என பல இடத்தில் மமூதின் பஞ்ச் படபடவென மழையைப் போல் விமல் முகத்தில் விழுந்தது. விமல் டான் 5 நிலையில் இருக்கும் வலிமையான ஆசிரியர்தான் என்றாலும் மமூத் டான் 6 நிலையின் ஆரம்ப கட்டத்தில் இருப்பவன். டான் 5 நிலையை கடந்தவன் என்பதால் மமூத் வலிமையை விமலினால் சமாளிக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் ரத்தோரும் தர்ஷனும் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு மமூதை பிடித்து இழுத்து விலக்கிவிட்டனர். மமூத், அமைதியாயிரு, காம் டவுன், பேசிக்கலாம் என ரத்தோர் விலக்கிவிட்டு கூறினான். மமூத் கோபத்தை அடக்கிக் கொண்டு மூச்சு வாங்கி நின்றான். விமல் முகம் பலாப்பழம் போல் வீங்கியிருந்தது. அதை பார்த்த ரத்தோர் அதிர்ச்சியானார். ஆரம்பத்தில் ஜீவாவை ஒரு கை பார்ப்பதாக கெத்தாக சொல்லி உள்ளே நுழைந்த விமல் இப்போது சம்பந்தமில்லாமல் ஒருவனிடம் அடி வாங்கி முகம் வீங்கி நிற்கிறான் என விமலின் பரிதாப நிலையை பார்த்து மனம் கலங்கி நின்றார். என்னடா, அடிச்ச அடியில ஒரு நிமிஷத்துல மூஞ்சிக்கு மேல இன்னொரு மூஞ்சி வந்த மாதிரி ஆயிட்டா இவன் என மாதேஷ் மீண்டும் அஜயிடம் முணுமுணுத்தான். ஆமா, ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி ஆயிட்டாரு பாவம் என அஜயும் மாதேஷ் காதில் மெதுவாக கூறினான். இங்க பாருங்க, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன மோட்டிவ் எதுவும் எனக்கு தெரியாது. எதுவா இருந்தாலும் உங்க சண்டையை என் கிளாஸ்க்கு வெளியே வச்சுக்கங்க. இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் நின்னா கூட நான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன் என சத்தமாக கை நீட்டி எச்சரித்தான் ஜீவா. என்னது, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்ல போறியா என முனகிக் கொண்டு வகுப்பறையை விட்டு வேகமாக நடையை கட்டினான் விமல். இந்த நேரத்தில் ஸ்கூல் மேனேஜ்மெண்டில் உள்ள யார் பார்த்தாலும் விமல் மானம் கப்பல் ஏறிவிடும். வீங்கிய முகத்தைக் கொண்டு என்ன சொல்லி சமாளிப்பது என பயந்து கொண்டு ஓடினான் விமல். விமல், ஒரு நிமிஷம், விமல் விமல் என கத்திக்கொண்டு அவன் பின்னால் ரத்தோரும் ஓடினார். விமல் தயவில் ஜீவாவிடமிருந்து ரிஷியை கைப்பற்ற வந்த ரத்தோர் இப்போது வேறு வழியில்லாமல் நடையை கட்டினார். விமலும் ரத்தோரும் அங்கிருந்து சில நொடியில் காணாமல் போனார்கள். இருவரும் சென்றபின் மோனா வேகமாக மமூத் அருகில் வந்து, மமூத் அங்கிள், என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு திடீர்னு அவர் அடிச்சிங்க? ஏன் இவ்வளவு கோபம் என குழப்பமாக கேட்டாள். மேடம், அது மமூத் என்ன சொல்வது என்று புரியாமல் தயங்கிக் கொண்டு வார்த்தைகளை விழுங்கினான். நான் இன்னும் கிளாஸ் முடிக்கல, எல்லாரும் வெளியே போங்க, இது கிளாஸ் டைம் என மீண்டும் ஒரு முறை ஜீவா சொல்ல மமூத், தர்ஷன் இருவரும் அந்த இடத்திலிருந்து கிளம்பினார்கள். இந்த நேரத்தில் ஜீவா வகுப்பறையை விட்டு வெளியேறிய விமல் கோபமாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டு, அந்த பாடிகார்ட் மமூதுக்கு நான் யாருன்னு காட்டாம விடமாட்டேன். முதல்ல மமூத மர்கையா பண்ணிட்டு அப்புறம் ஜீவாவை ஜீவசமாதி பண்றேன். நான் யாரோட பேர, என் தகுதி என்னன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டானுங்க. இவ்வளவு நாள் நான் எவ்வளவு கௌரவமா இருந்தேன், என்ன ஒரு நிமிஷத்துல கேவலப்படுத்திட்டானே, இதை நான் சும்மா விட மாட்டேன் என கோபமாக கத்திக்கொண்டிருந்தான் விமல். விமல், நடந்ததை பார்க்கும்போது அந்த ஜீவாவோட கூட்டாளிதான் இந்த பாடிகார்ட் மமூத். ஜீவா கண்ணை காட்டி உன்னை அடிக்க வச்சிருக்கான் போல என ரத்தோர் விமல் தோளை பிடித்து கூறினார். கண்டிப்பா நீங்க சொல்றதுதான் உண்மை, நானும் அதைத்தான் நினைச்சேன். எனக்கும் அந்த மம்மூதுக்கும் சம்பந்தமே இல்ல. இன்னும் சொல்ல போனா இன்னைக்குதான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஜீவாவும் அவனும் ரொம்ப க்ளோஸா தான் இருக்கணும் என விமலும் தலையசைத்து கூறினான். இப்ப ஜீவாவை டச் பண்ணுனா மறுபடியும் பாடிகார்ட் மமூத் வருவான், அப்ப அவனை பாத்துக்கலாம் என ரத்தோர் தந்திரமாக கூறினார்.
ஆனா என்னோட ஸ்டூடண்ட் ரிஷி என்று அவர் சொல்ல, நீங்க சொல்றது சரிதான். உங்க ஸ்டூடண்ட் ரிஷிக்கு ஜீவா கிட்ட ட்ரெயின் பண்ண விருப்பம் இல்லைன்னு கண்டிப்பா தெரியுமா உங்களுக்கு என விமல் தீவிரமாக கேட்டான். கண்டிப்பா அவனுக்கு ஜீவா கிட்ட படிக்க விருப்பம் இல்ல. அவன் என்னோட ஸ்டூடண்ட் என ரத்தோர் உறுதியாக கூறினார். அப்ப இவ்ளோ ஸ்ட்ராங்கா நீங்க இருந்தா அறிவொளி விசாரணைக்கு அப்ளை பண்ணுங்க என கூறினான் விமல். அறிவொளி விசாரணைக்கா என கண்களை சுருக்கிக் கொண்டு கேட்டார் ரத்தோர். அறிவொளி விசாரணை என்பது ஒரு மாணவனின் சொந்த விருப்பத்தை தெரிந்து கொள்ள ஸ்கூல் மேனேஜ்மெண்டில் முறையிட்டு சம்பந்தப்பட்ட மாணவன் அறிவொளி டவரில் சோதனைக்கு உட்படுத்தப்படுவான். அறிவொளி டவர் மாணவரின் மனதை பிரதிபலிக்கும். அப்படி சோதனைக்கு உட்படுத்தப்படும் மாணவன் குறிப்பிட்ட ஆசிரியருக்கு கீழ் இருக்க விருப்பமில்லை என நிரூபிக்கப்பட்டால் அதற்கான தண்டனையை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும். ஒருவேளை அந்த மாணவனுக்கு ஆசிரியருடன் இருக்க விருப்பமிருந்தால் விசாரணைக்கு முறையிட்டவருக்கு தகுந்த தண்டனையும் வழங்கப்படும். மாணவர்களின் ஒதுக்கீட்டை எதிர்த்து மேற்கொள்ளப்படும் இறுதி முயற்சி இந்த அறிவொளி சோதனையாகும். என்ன ரத்தோர், அறிவொளி டெஸ்டுக்கு உடனே அப்ளை பண்ணிருவீங்களா? உங்களுக்கு 100% உங்க ஸ்டூடெண்ட் மேல நம்பிக்கை இருக்குதானே என மீண்டும் சந்தேகமாக கேட்டான் விமல். என்ன விமல் இப்படி கேக்குற? அவன் யாரு? என்னோட ஸ்டூடெண்ட். அவன் நாய்க்குட்டி மாதிரி என் கால சுத்துனவன். ஒரு சொடக்கு போட்டா அப்படியே கால்ல வந்து விழுவான் என அழுத்தமாக கூறினார் ரத்தோர். அப்புறம் என்ன, இது போதும். சீக்கிரம் அறிவொளி டெஸ்டுக்கு அப்ளை பண்ணுங்க. அந்த ஜீவாவை நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பாத்துக்கும். அப்புறம் நான் அந்த பாடிகார்ட பாத்துக்கிறேன் என கையை முறுக்கிக் கொண்டு கொலை வெறியுடன் கூறினான் விமல். இதை கேட்ட ரத்தோர் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்தான். எபிசோட் 20. ஜீவா பல இடைஞ்சல்களுக்கு நடுவில் பாடம் நடத்தி முடித்தான். வகுப்பின் நடுவில் சிலர் வந்து தொந்தரவு செய்தாலும் ஜீவா இன்று சொல்ல நினைத்ததை 5 மாணவர்களுக்கும் தெளிவாக கூறினான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் ஓவர். நான் சொன்ன எல்லாத்தையும் உங்க மனசுல வச்சுக்கங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க என ஜீவா சைகை செய்து சொல்ல 5 மாணவர்களும் கோரஸாக ஓகே மாஸ்டர் என்றனர். 5 மாணவர்களும் தொடர்ந்து பாடத்தை கவனிக்காவிட்டாலும் ஜீவா சொல்லிக் கொடுத்த நுணுக்கங்களை தெளிவாக புரிந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் உற்சாகமாக வகுப்பறையிலிருந்து கிளம்பினர். அப்போது திடீரென மேகாவின் அண்ணன் தர்ஷன் மேகாவின் கையை பிடித்து இழுத்து, நம்ம உடனே நம்ம ஊருக்கு போகணும் என கண்டிப்பாக கூறினான். ஊருக்கா? எதுக்கு திடீர்னு என அதிர்ச்சியாக கேட்டாள் மேகா. நீ நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த முட்டாள் ப்ரொஃபசர் கிட்ட ஸ்டூடெண்டா சேர்ந்திருக்கியே, நான் அதை அப்பா கிட்ட சொல்லிட்டேன். உன்கிட்ட ஏதோ பேசணும்னு கையோட கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு என தர்ஷன் மேகாவிடம் கூறினான். தர்ஷன் என்ன முயற்சி செய்தாலும் மேகாவின் மனதை மாற்ற முடியாது என அவன் நன்றாக தெரிந்து கொண்டதால் அப்பாவிற்கு உடனே தகவல் சொன்னான். மேகா எந்த தவறும் செய்யவில்லை என்றாலும் தந்தை முன் எப்போதும் பயப்படுவாள். அவள் இன்னும் அப்பாவின் பேச்சை கேட்கும் பிள்ளையாகவே இருப்பதால் தர்ஷன் அப்பா என்றதும் ஒரு இனம் புரியாத பயம் மேகாவின் முகத்தில் தெரிந்தது. அவள் பயப்படுவதற்கு தகுந்தாற் போலவே அவள் அப்பா கண்டிப்பான நபர். அதனால் மேகா அவள் அப்பாவை நேரடியாக எதிர்கொள்ள முடியாமல் தர்ஷனை கோபமாக பார்த்து, எல்லாரும் சொல்ற மாதிரி ஜீவா சார் ஒண்ணு அவ்வளவு மோசமான ப்ரொஃபசர் இல்ல, அவர் பெஸ்ட் மாஸ்டர் தான், இத நீ போய் அப்பா கிட்ட சொல்லு என மேகா சொன்னதும், அப்பா கிட்ட வந்து நீயே இத சொல்லு, அவர் நம்பராரான்னு பார்க்கலாம் என சொல்லிக் கொண்டு தர்ஷன் மேகாவின் கையை பிடித்து இழுத்தான். மேஜிக் ஸ்கூலில் இருந்து மினியாட் நகரம் மிக அருகில்தான் இருந்தது. தர்ஷன் சில மணி நேரத்தில் மேகாவை அழைத்துக் கொண்டு மினியாட் நகரத்தை அடைந்தான். சுற்றிலும் இயற்கை எழில் போன்ற அரண்மனை போன்ற வானுயர கோபுரங்களுக்கு நடுவில் பிரம்மாண்ட மாளிகை இருந்தது. தர்ஷன் மேகாவுடன் அந்த மாளிகைக்குள் நுழைந்ததும் உயரமான கம்பீர தோற்றமுடைய ஒருவர் படியிலிருந்து கீழே இறங்கினார். அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே மேகாவை கூட்டிட்டு வந்துட்டேன் என தலை குனிந்து பணிவாக கூறினான். இதை கேட்டதும் அவர் முகம் இருண்டது போல் ஆனது. ஏனென்றால் மேஜிக் ஸ்கூலில் சேரும்போது புரொஃபசர் லீனாவிடம் சேரச் சொல்லி மேகாவின் அப்பா பரிந்துரைத்திருந்தார். மேகா, உனக்கு என்ன பைத்தியமா? நான் உன்கிட்ட அவ்வளோ சொல்லி அனுப்பியும் நீ ஏன் ஒரு உருப்படாத ப்ரொஃபசரை சூஸ் பண்ணுன? உன் அண்ணா சொல்லியே நீ கேட்கலையாமே, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என அந்த இடமே அதிரும்படி கர்ஜித்தார் மேகாவின் தந்தை. எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றாள் மேகா. இங்க பார் மேகா, உன்னோட ப்ரொஃபசரை நீ சூஸ் பண்றதுல உனக்கு முழு சுதந்திரம் இருக்கு. எனக்கு அதுல தலையிட எந்த விருப்பமும் இல்ல. ஆனா நீ சூஸ் பண்ற அந்த ப்ரொஃபசர் குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும்.
யார் அந்த ஜீவா? அவனை பத்தி கேட்டாலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. ஒருத்தர் கூட நல்லதா 4 வார்த்தைய சொல்லல. எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 0, குடிகார, ஸ்டேஜ் 3ல தான் இன்னும் இருக்கான். அவனால ஒரு ஸ்டூடெண்ட் உயிரே போயிருக்கு. இப்படிப்பட்டவன் உனக்கு ப்ரொஃபஸரா வர என்ன தகுதி இருக்கு என காட்டமாக மேகாவின் அப்பா சொல்லிக் கொண்டிருக்க, இல்லப்பா அது என தயங்கினாள் மேகா. இப்ப என்ன சொல்ல போற? நீ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல போறியா? நீ தெரியாம பண்ணிருந்தாலும் உன் அண்ணன் சொன்னப்பயாவது நீ கேட்டிருக்கணும்ல, ஏன் கேட்கல என அதட்டி கேட்டார் மேகாவின் தந்தை. அப்பாவின் கோபத்தை புரிந்து கொண்ட மேகாவின் முகம் ஆப்பிள் பழம் போல் சிவந்தது. இதற்கு மேல் மௌனம் காக்க முடியாமல் அவள் அப்பாவை நிமிர்ந்து பார்த்து, அப்பா, நீங்க சொல்ற மாதிரிதான் நானும் அவரை பத்தி கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட இருந்து விலக நினைச்சேன். ஆனா நாம கேள்விப்பட்ட மாதிரி அவர் இல்ல. அவர் ரொம்ப திறமையான மாஸ்டர். அதனால கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நான் விலக மாட்டேன். அப்படி நான் விலகுனா லைஃப் ஃபுல்லா அதை நினைச்சு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவேன் என உருக்கமாக கூறினாள் மேகா. என்னது, திறமையான மாஸ்டரா? அப்புறம் ஏன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல ஒரு மார்க் கூட அவனால எடுக்க முடியல? அவனுக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயத்த ஒரு நாள் ஃபுல்லா உனக்கு சொல்லி இருக்கான். அதனால நீ அவனை பெஸ்ட்னு சொல்ற. நான் அவன மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். அந்த ஸ்கூல்லயே லாஸ்ட் மாஸ்டரும் அவன்தான், வேஸ்ட் மாஸ்டரும் அவன்தான் என மேகாவின் அப்பா நக்கலாக சொல்ல, அருகில் நின்ற தர்ஷன் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார். இல்லப்பா, கண்டிப்பா ஜீவா மாஸ்டர் தான் அந்த மேஜிக் ஸ்கூல்லயே பெஸ்ட். நான் இன்னைக்கு சொல்ற மாதிரி சீக்கிரம் அந்த ஸ்கூல் ஃபுல்லா இத சொல்லுவாங்க என மீண்டும் மறுத்து பேசினாள் மேகா. மேகா, அவனை பத்தி இவ்வளவு சொல்லிய நீ கேட்கலனா என் வார்த்தைக்கு என்ன மரியாதை? உன்னோட விளக்கம் எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. நீ அந்த ஜீவா கிட்ட இருந்து விலகணும், இல்லனா இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல என காட்டமாக கூறினார் மேகாவின் தந்தை. அப்பா, நீங்க கேள்விப்பட்டதையும் மத்தவங்க சொன்னதையும் வச்சு பேசுறீங்க. ஆனா நான் நேர்ல பார்த்ததை வச்சு பேசுறேன். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 0, ஸ்டேஜ் 3லயே இருக்காரு. அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவர் என்னோட காலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. என்னால இப்ப ரொம்ப வலிமையா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அது ஒண்ணு போதாதா நான் அவர்கிட்ட படிக்க என்று மேகா உறுதியாக கூறினாள். மேகாவின் தந்தை, தர்ஷன், மேகா 3 பேரும் பேசிக் கொண்டிருக்க சில பெரியவர்கள் அவர்களை நெருங்கினார்கள். என்னது, உன்னோட காலுக்கு அந்த ஜீவா ட்ரீட்மெண்ட் கொடுத்தானா? ஒரு யூஸ்லெஸ் மாஸ்டர் உன்னோட இவ்ளோ பெரிய பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்க முடியும்? பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்துற மாதிரி சொல்லு என சொல்லி சத்தமாக சிரித்தார் மேகாவின் தந்தை. என்னது, நம்ம மேகாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுனானா? எவ்வளோ பெரிய ஜாம்பவான் யுவான் மாஸ்டர், அவராலேயே இந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது மேஜிக் ஸ்கூல்ல இருக்கிற சாதாரண மாஸ்டர் எப்படி பண்ண முடியும் என அவர்களை நெருங்கிய சில பெரியவர்களில் ஒருவர் ஆச்சரியமாக கேட்டார். அவன் சாதாரண மாஸ்டரா இருந்தா கூட பரவாயில்லையே, அந்த ஸ்கூல்லயே லாஸ்ட் ரேங்க் ப்ரொஃபசர். அவன் எப்படி இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? இன்னும் சொல்ல போனா மேகாவோட பிரச்சனை என்னன்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது என மேகாவின் தந்தை சொல்ல அனைவரும் சிரித்தனர். நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க நம்பலேனா என்னால ஒண்ணுதான் பண்ண முடியும் என மேகா வேகமாக அங்கிருந்து நடந்து சென்று அவநம்பிக்கை நிறைந்த அனைவரின் முன்னால் வீணாக வாதிடுவது வீண் என நினைத்து ஒரு பெரிய பாறை தூண் அருகில் நின்று காலை சுழற்றி உதைத்து ஒரு அழுத்தத்தை செலுத்தினாள். பாறை தூண் அசைந்து 205 என்ற எண் தோன்றியது. என்ன, 205 என அந்த காட்சியை பார்த்ததும் மேகாவின் தந்தையின் கண்கள் சுருங்கி பலவித அதிர்ச்சியை ஒரே சமயத்தில் வெளிப்படுத்தியது. இதை பார்த்த சில பெரியவர்களும் திடுக்கிட்டு நின்றனர். அங்கிருந்த பெரியவர்கள் அனைவருக்கும் மேகாவின் காலில் உள்ள பிரச்சனைகள் முழுவதும் துல்லியமாக தெரியும். அதற்கு சிகிச்சை செய்ய முடியாது என அவர்கள் நம்பி பல மாதம் ஆகிவிட்டது. மேகா சாதாரணமாக நடப்பதையே அவர்கள் கடவுள் கொடுத்த வரம் என நினைத்திருந்தனர். ஆனால் இப்பொழுது 205 கிலோ எடை அளவு எப்படி இந்த காலிலிருந்து வந்திருக்கும்? எப்படி இது சாத்தியம் என்று அவர்கள் அதிர்ச்சியில் இருக்கும் போதே மேகா அடுத்த அதிர்ச்சியை கொடுக்க தயாரானாள். அவள் திரும்பி தனது கையால் ஒளியை சுழற்றி வேகமாக பாறை தூணில் அடித்தாள். மீண்டும் பாறை தூணில் 120 என்ற எண் வந்தது. என்னது, உன் கையில 120 கிலோ பவரா? நீ இன்னும் டான் 3 ஸ்டேஜ் ஆரம்பத்துல தானே இருக்க. நீ கடைசியா பஞ்ச் பண்ணும் போது கூட 53 தானே வந்துச்சு. இப்ப எப்படி 120 என மேகாவின் தந்தை ஆச்சரியமாக தன் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று கேட்டார். ஒரு ஃபைட்டர் எப்பொழுதும் தன் சுவாசத்தை கட்டுப்படுத்தி
வெளிப்புற ஆற்றல்களை ஒன்று சேர்த்து அதை மனதால் ஒருங்கிணைத்து தன் வலிமையை காட்டுவார்கள். அதில் டான் 3 ஸ்டேஜ் ஆரம்பத்தில் 50 கிலோ, இடைநிலையில் 70 கிலோ, மேம்பட்ட நிலையில் 90 கிலோ, உச்ச நிலையில் 110 கிலோ என்ற அளவில்தான் ஒரு ஃபைட்டரின் வலிமை ஸ்டேஜ் 3 இருக்கும். உச்ச நிலையிலிருந்து 20 முதல் 30% மட்டுமே கூட்டவோ குறைக்கவோ முடியும். லீனா போன்ற புகழ்பெற்ற ஆசிரியர் கூட உச்ச நிலையிலிருந்து 40% வலிமையை அதிகரிக்க மிகுந்த சிரமப்பட்டனர். ஆனால் மேகா ஆரம்ப நிலையிலிருந்து தன் வலிமையை 100%ற்கு மேல் அதிகரிக்க செய்தது சாதாரண விஷயமில்லை என மேகாவின் தந்தை உட்பட அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும். இதன் நான் பண்ணதுக்கு ஒரே காரணம் ஜீவா மாஸ்டர் மட்டும்தான் என 2 கைகளையும் கட்டிக்கொண்டு இயல்பாக கூறினாள் மேகா. ஒரே நாள்ல கைட் பண்ணி ஒருத்தன் இவ்ளோ வலிமையை அதிகரிக்க முடியுமா? இது சாத்தியமா என யோசித்துக் கொண்டு படியில் தடுமாறி இறங்கி சிகிச்சை அளித்த காலை குனிந்து கையால் மெதுவாக தொட்டார் மேகாவின் தந்தை. தன் மகளின் கால்கள் உண்மையிலேயே குணமடைந்து விட்டது என ஒரு நொடியில் புரிந்து கொண்டார். இது நிஜம்தான், கண்டிப்பா இதை என்னால நம்ப முடியல. ஆனா என் பொண்ணோட கால் இப்போ வலிமையா இருக்கு என முணுமுணுத்தார் மேகாவின் தந்தை. இதை கேட்ட பெரியவர்கள் நம்ப முடியாத பாவனையை வெளிப்படுத்தினர். அவர்கள் அனைவரும் அசாத்தியமான திறன் படைத்தவர்கள். அவர்களில் பலவீனமானவர்கள் கூட டான் 6 நிலையில் இருந்தனர். அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத மேகாவின் பிரச்சனையை ஒரு மட்டமான ஆசிரியரால் எப்படி தீர்த்து வைக்க முடிந்திருக்கும்? மேகா சொன்னது போல் ஜீவா பற்றி கேள்விப்பட்ட அனைத்தும் பொய்யாக இருக்கலாம் என உறுதியாக முடிவு செய்தார் மேகாவின் தந்தை. சில பெரியவர்களும் அதை ஆமோதிப்பது போல மேகாவின் வார்த்தைகளை நம்பி தலையசைத்து மெல்ல புன்னகைத்தனர். நீ சொன்ன மாதிரி அந்த ஜீவா மேஜிக் ஸ்கூலோட பொக்கிஷம். அவன் ஒரு மாஸ்டர் இல்ல பவர்ஃபுல் மாஸ்டர் என மேகாவின் தலையை தடவி உணர்ச்சிவசமாக கூறினார் மேகாவின் தந்தை. அருகில் இருந்த பெரியவர்களும் கைகளை தூக்கி தலை குனிந்து மேகாவின் தந்தையின் வார்த்தைகளை வரவேற்றனர். மேகா, கண்டிப்பா என்ன ஆனாலும் நீ அந்த மாஸ்டர் கிட்ட இருந்து விலகக்கூடாது. அவர்கிட்ட கடைசி வரைக்கும் படிச்சு உன்னோட திறமையை நீ வளர்த்துக்கணும் என ஆணித்தரமாக கூறினார் மேகாவின் தந்தை. அப்பா, இதத்தான் நான் ரொம்ப நேரமா சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா கடைசியில நீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டீங்க என மேகா மகிழ்ச்சியாக கூறினாள். எனக்கு நீ சொல்லும் போது உன் மாஸ்டரை பத்தி தெரியல. ஆனா உன்னோட வலிமையை காட்டும் போது அவர் யாருன்னு நீ சொல்லாமலேயே தெரிஞ்சிருச்சு. நீ மட்டும் இல்ல, உன்னோட அண்ணன் தர்ஷன் கூட அவர்கிட்ட சேர்ந்து படிக்கட்டும். ஏன் நான் கூட அவரோட மாணவனா சேர்றதுல என்ன தப்பு இருக்கு என மேகாவின் தந்தை கூறிக்கொண்டிருக்க, மைலார்ட், மினியார்ட் சிட்டியோட தலைவர் நீங்க. ஒரு சாதாரண ஸ்டேஜ் 3 ப்ரொஃபசர் கிட்ட எப்படி ஸ்டூடெண்டா சேர முடியும்? நீங்க உண்மையிலேயே இத சொல்ற மாதிரி இருந்தா இந்த மினியார்ட் சிட்டியோட மதிப்பு என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க என ஒரு பெரியவர் குறுக்கிட்டு கூறினார். என்ன பொறுத்த வரைக்கும் சின்னவன் பெரியவன்னு யாரு இல்ல. தெரிஞ்சவன் கிட்ட தெரியாதவன் கத்துக்கணும். என்னோட தலைவர் பதவிதான் நான் கத்துக்கிறதுக்கு பிரச்சனைனா நான் அதை ராஜினாமா பண்ணவும் ரெடி. அதுக்கப்புறம் இந்த மினியார்ட் சிட்டியோட மதிப்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துராதே என மேகாவின் தந்தை கைகளை விரித்து கேட்டார். இதை கேட்ட அனைவரும் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக நின்றனர். இந்த நேரத்தில் மேகாவின் குடும்பத்தில் நடந்த சம்பவம் பற்றி தெரியாமல் ஜீவா மேஜிக் ஸ்கூலின் லைப்ரரிக்கு சென்றான். இன்னும் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஃபைட்டிங் மெத்தட், ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் புரியாத பல விஷயங்களை பத்தி நான் ஆழமா தெரிஞ்சுக்கணும். டான் 1, டான் 2 ஸ்டேஜ் பத்தி எனக்கு தெரியாதது எவ்வளவோ இருக்கு. நான் ஷார்ட்கட்ல டான் 5 ஸ்டேஜுக்கு வந்ததால நிறைய பேசிக் ஸ்டெப் கூட எனக்கு தெரியாம இருக்கு என்று யோசித்துக் கொண்டு லைப்ரரி நுழைவாயிலில் நுழைந்தான் ஜீவா. ஜீவா நேற்று இரவு பல புத்தகங்களை ஒன்றாக திரட்டி அதன் முக்கிய வழிமுறைகளை படித்திருந்தாலும் டான் 1, டான் 2 ஸ்டேஜில் உள்ள சாதாரண விஷயம் கூட இன்னும் அறிந்திருக்கவில்லை என்பதை இன்று பள்ளியில் மோனாவின் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு சொல்ல முடியாததை வைத்து தெரிந்து கொண்டான். ஜீவா லைப்ரரியில் நுழைந்து சில அடிகள் எடுத்து வைப்பதற்குள், டே ஜீவா என்ற குரல் பின்னாலிருந்து கேட்டது. ஜீவா வேகமாக தலையை திருப்பி பார்க்க அலெக்ஸ் சைகை செய்து முன்னால் வந்தான். என்ன அலெக்ஸ், நீ எங்க இந்த பக்கம் என ஜீவாவும் சைகை செய்து கேட்டான். டே, அத நான் உன்கிட்ட கேட்கணும்.
நீ எங்க இந்த பக்கம்? ஏதோ நேத்து ஒரு நாள் நீ உள்ள போறத எதேச்சியா பார்த்தேன். சரி, ஏதோ சும்மா உள்ள போல அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டு அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு மறுபடியும் நீ உள்ள போறத பார்த்தா ஏதோ வழிமாறி போறியோன்னு தோணுது. அதான் கூப்பிட்டேன் என சொல்லிக் கொண்டு சிரித்தான் அலெக்ஸ். இவ்வளவு நாள் வழிமாறிதான் போயிட்டு இருந்திருக்கேன். இப்பதான் சரியான வழியில போறேன். உன்னோட உதவி எனக்கு நிறைய தேவைப்படும். அப்புறம் பேசலாம். இப்ப நான் கிளம்புறேன் என ஜீவா சொல்ல, கண்டிப்பாடா நண்பா, நீ உருப்படாம குடிச்சுக்கிட்டு சுத்தும் போதே நான் உன் கூட இருந்தவன்டா. இப்போ ஒரு பெர்ஃபெக்ட் மாஸ்டரா மாறி இருக்கும் போது ஹெல்ப் பண்ணாம விடுவேனா என சொல்லிக் கொண்டு அங்கிருந்து விடைபெற்றான் அலெக்ஸ். ஜீவா திரும்பி மீண்டும் லைப்ரரி நோக்கி நடந்தான்.